கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 21ஆம் அதிகாரம் நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எசேக்கியேல் 48 அதிகாரத்தை பிரித்த பகுதியில் இரண்டாம் பகுதியான இஸ்ரேலுடைய யூதருடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூதா என்கிற அந்த தலைப்பிற்குள்ளாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ஒரு பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அங்கே பார்க்கும் பொழுது எருசலேமுடைய மூப்பர்கள் பாபிலோனுக்கு பாபிலோன் ராஜாட்ட அந்த ஒரு வரி கட்டிவிட்டு, தேவ மனுஷன் எசேக்கியேல் இங்கே இருக்கிறாரே, அவரிடத்துல எங்களை குறித்து வார்த்தைகள் உண்டா அப்படின்னு கேட்க வரும் பொழுது தேவன் சொல்லிட்டாங்க, உன்னோட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எசேக்கியேலே, நீ விருப்பம் இருந்தா என் சார்பாக நீ என்ன பண்ணு, அவருடைய அருவருப்பை தெரியப்படுத்து அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக அந்த ஒரு முதல் அட்டாக், ரெண்டாவது அட்டாக் காரியங்கள் அவருடைய அருவருப்புகள்லாம் பேசிட்டு மூன்றாவது அட்டாக்கினுடைய அந்த சூழல் சொல்லிட்டு இருக்காரு. மூன்றாம் அட்டாக்கினா வரல, அந்த மூன்றாவது அட்டாக் எப்படி நடக்க போகிறதுன்னு எசேக்கியேல் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து அந்த மூப்பர்கள் முன்பாக சொல்லிட்டு இருக்கார். ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? மூப்பர்கள் முன்பதாக எசேக்கியேல் இந்த ஒரு விளக்கங்கள், தேவன் சொல்கிற விளக்கங்கள் எல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியத்தின் நோக்கம் என்ன? உங்களுக்கு அழிவு போங்க அப்படின்னு துரத்தி விட்டுருக்கலாம். ஆனா கூப்பிட்டு உட்கார வச்சு தேவன் சொல்லிட்டாங்க, நான் பேசுறதுக்கு மனசு இல்லை, எனக்கு சார்பா நீ வேணா பேசு அப்படின்ட்டு எசேக்கியேல்கிட்ட பேச சொல்லி அவர்கள் நடக்கவிருக்கிறதான காரியங்கள்லாம் சொல்ல வேண்டியதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னும் சிலர் மனம் திரும்பி வர வேண்டியவர்கள் அங்க இருக்கிறாங்க. எங்கன்னா எருசலேம்ல யூத ஜனங்கள் மத்தியில தேவன் சார்பாக வர வேண்டிய சில பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆறுதலாக இந்த விஷயங்கள் இருக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் போய் சொல்லு, எருசலேமில் இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில பேசுங்க அப்படின்னு அந்த ஒரு மூப்பர்கள் போய் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் சில பேர் யூதர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு ஆறுதலான தேர்தலாக விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான், அதற்காக சொல்லப்பட்ட தரிசனங்கள் தான் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துடைய காரியங்கள் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் அங்க எருசலேமுக்கு ஒரு ஊமையாக ஒரு சொல்லப்பட்ட விஷயம் தியானிச்சோம் இல்லைங்களா? தென் திசை காட்டுக்கு எதிராக இல்லைங்களா? அந்த விஷயங்கள் நம்ம தியானிச்சோம். ஸோ மூன்றாவது அட்டாக்ல நேபுகாத்நேச்சர் அங்க வரும் பொழுது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். பட்டயம் பொதுவாக நாம எப்படி புரிந்துக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பட்டயங்கிறது ஒருத்தரை அழிப்பதற்கும் அங்க உதவும், ஒருத்தரை உருவாக்குவதற்கும் அந்த பட்டயம் உதவும். மூன்றாவது அட்டாக்ல முற்றிலும் சங்காரம். முதல் அட்டாக், ரெண்டாவது அட்டாக்ல சிலரை உருவாக்கும், சிலர் என்ன பண்ணும் அங்க அழிக்கும். ஆனா மூன்றாவது அட்டாக்ல ஒட்டுமொத்த ஒரு அழிவு அங்க பாபிலோனுக்கு, அங்க ஒரு பொருள்ல பாபிலோனுக்கும் உலகத்துக்கும், நிழல்ல அங்க எருசலேமுக்கு தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் முற்றிலுமான ஒரு அழிவு அங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக இந்த ஒரு பட்டயத்தை பார்த்து யார் வெளியே வரலையோ, பாபிலோன் ராஜா பட்டயம் அங்க துலக்கப்பட்டது, கூர்மையாக்கப்பட்ட பட்டயம் வரப்போகிறது அப்படின்னு எசேக்கியேல் மூலமாக மூப்பர்கள் கேட்டு, மூப்பர்கள் எருசலேம்ல போய் இந்த செய்தியை சொன்ன பிறகு இந்த பட்டயத்தினுடைய சத்திய வசனங்கள் சொல்லும் பொழுது குத்தப்பட்டவர்களாக வருவர்கள் வரலாம். ஒருவேளை வர மனதில்லாமல் எசனியா பெலத்தியா பேச்சு கேட்டாங்க இருக்கிறவர்களை இதே பட்டயம் நேபுகாத்நேச்சர் வரும் பொழுது என்ன பண்ணிடுறவங்கள குத்தாது, மாறாக வெட்டிவிடக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த ஒரு வசனம் என்கிற பட்டயம் என்கிற தேவனுடைய வார்த்தைகள் அழிப்பதற்கு அங்க உதவும், உருவாக்குவதற்கும் உதவுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அந்த ஒரு சூழல் பாபிலோன் நாம வந்துட்டோம், தேவனுடைய பயில் காட்டி அவருடைய கொடி, அவருடைய சிம்பல் நம்ம இடத்தில் காட்டப்பட்டது. காட்டப்பட்டவனே பாபிலோனுடைய அருவருப்புகள், அவருடைய தவறான போதனைகள், மது நமக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. அவளுக்கு வரக்கூடிய வாதைகளில் அகப்படாமல் இருக்க அவளை விட்டு வெளியே வந்துட்டோம். இன்னும் வரக்கூடிய மணிகள் அங்க இருக்கிறாங்க, அவர்கள் வர வேண்டியது நிச்சயம். யார் மூலம் தான் வரணும்னா எசேக்கியேல் வகுப்பார் மூலம் தான் வர வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கு. இன்றைக்கு நாம தான் மணிகள் பாபிலோனில் இருந்து அழைக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்பி, அவர் நம்மீது நம்பிக்கை வைத்து இந்த ஊழியத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. நம் தலைமையில் விழுந்த கடமை இந்த ஊழியம். ஆக இந்த ஊழியத்தில் நாம் ஒரு சோம்பேறித்தனம் காட்டுறதோ, தொய்வாக காணப்படுகிறதோ, அதற்கான வியாக்கியங்கள் பேசி கொண்டிருக்கிறதோ, பணம் இல்லை பிரதர், இந்த மாதிரி சாக்கு போக்கு நொண்டி சாக்குகள்லாம் சொல்லாம முடிந்த அளவுக்கு மிக வேகமாக இந்த ஒரு அறுவடை ஊழியங்கள் நாம் பண்ணி பாபிலோன் மத்தியில் இருக்கக்கூடிய மணிகளை எடுத்து குத்தி இதயம் கிழிக்கப்பட்டவர்களாக அவர்களை கொண்டு வர வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கு. ஒருவேளை வரலினா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்கள் மூன்றாவது அட்டாக்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையினுடைய மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ்ல முற்றிலுமாக வெட்டப்படுவார்கள். அவர்களை தொடர்ந்து உலகமும் அங்க மூன்றாம் உலக போர்ல ஒரு முக்கியமான ஒரு அழிவுக்குள்ள கடந்து போயிருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராக தேவன் நம்மளை கூப்பிட்டிருக்கார், நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், நம் கையில பட்டயத்தை கொடுத்திருக்கிறார், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். யார் சொல்லி கொடுத்திருக்கிறார்? வடக்கிலிருந்து வந்த தேவனுடைய வாசஸ்தலத்தில் வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போகலிப்சிஸ் ஸ்டேஜ் வரப்போகிறது, எபிஃபனியா ஸ்டேஜ் முடிய போகிறது. அநேக பயிற்சிகள், அநேக நமக்கு வழிநடத்தல்கள் கிறிஸ்து தேவன் மூலமாக நமக்கு வந்து அங்கெல்லாம் வளர்ந்துட்டு வரது பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு கடந்து அநேக சத்தியங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேவன் முன்பாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசம் பெருகுவதற்காக. இந்த ஒரு கடைசி மணித்துளிகள்ல நம்முடைய ஊழியங்கள் சிறக்க, பாபிலோனில் தூற்றுவர்களாக அனுப்பப்பட அந்த ஒரு ஊழியங்கள். நான் சேஃப் ஆயிட்டேன் பிரதர், பெயர் சபையில் இருந்தேன், ஒரு அழிவுக்குள்ள இருந்தேன், இப்ப எனக்கு வசனம் காமிச்சு எனக்கு சுட்டி காமிச்சிங்க, இப்ப நான் ஒரு சேஃபா உணர்றேன், தேவனுடைய சரீரமான சபைக்குள்ளாக நான் வந்துட்டேன், நான் சேஃப் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இங்க வருவதற்கு என்னன்னா, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கிறது மாத்திரம் இந்த ஒரு ப்ராசஸ் நிக்கல. இங்க வந்த பிறகு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரேக ஆசிரியை கூட்டமா இருக்கிறோம். இங்க வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டணும், மலை மேல இருக்க விளக்காக. இங்க வந்து நான் சேஃப் ஆயிட்டேங்கிறதுக்கோசரம் இங்க நம்ம அழைப்பு அதற்கோசரம் அழைக்கப்படவே இல்லை. ஆக இந்த ஊழியங்கள் நிறுத்தப்படாமல் அதிகப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஸோ நேபுகாத்நேச்சர் பாபிலோன்ல இருந்து அந்த இரண்டு வழி பிரிகிற இடத்துல வந்து நிற்கிறார். ரைட் சைடு எருசலேம் போகுது, லெப்ட் சைடு ரப்பா பட்டணத்துக்கு போகுது. அங்க புரிய வைக்கிறார் தேவன். அங்க எங்க அவருடைய திட்டத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி அவர் எருசலேமுக்கு போகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ இயேசு கிறிஸ்து அதே போல பொருள்ல அவருடைய இரண்டாம் வருகையில அங்க சார்ஜ் 1878ல 74 அவருடைய வருகை சம்பவித்த பிறகு 78ல அவர் ராஜ்யபாரம் ஏறெடுத்த பிறகு மூன்றாவது அட்டாக், மூன்றாவது ஸ்டேஜில் கிறிஸ்துவ மண்டலத்தை அழிப்பாரா, உலகத்தை அழிப்பாரா அப்படின்னு ஒரு நிமித்தம் பார்க்கக்கூடிய சூழல் கிறிஸ்துவுக்கு தேவையில்லை, அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேபுகாத்நேச்சரை வந்து நம்ம எதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல கிறிஸ்துவோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எப்ப அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அந்த பாயிண்ட்ல இருந்தா நேபுகாத்நேச்சரோட நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவ நம்ம பொருத்தி பொருள்ல பாக்குறோம். அவர் நிமித்தம் பார்த்தார், இவர் ஏன் பார்க்கல, அவர் இங்கிருந்து வந்தார், இவ்வளவு பேரை கூப்பிட்டார், இவர் ஏன் கூப்பிடல அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நம்ம கிராஸ் கொஸ்டின் பண்ண முடியாது. பட்டயத்தை அவர் கையில் எடுத்த ஸ்டார்டிங்ல இருந்தா கிறிஸ்துவோட என்ன பண்ண முடியும், அவரை வந்து அங்க பொருத்த முடியும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம போன முறையே பார்த்தோம், நேபுகாத்நேச்சர் அந்த சகுனம் பார்க்கும் பொழுது அது ரப்பா பட்டணத்துக்கு விழுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவனுடைய திட்டம் முதலில் எருசலேம் அழியணும், எருசலேம் அழிகிறத அம்மோன் புத்திரர் பார்க்கணும், அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால நேபுகாத்நேச்சர் என்னதான் கட்ட உருட்டினாலும் அங்க என்ன பண்ண முடியாது, ரப்பாக்கு விழுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப தேவனுடைய திட்டம் தெளிவாக இருக்கிறதுனால பொருள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அங்க நிமித்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாகவே அவர் வந்து என்ன பண்ணுவாரு, எருசலேம் என்கிற அடையாளமா இருக்கக்கூடிய இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்திற்கான நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம் சகோதரன் அவர்களே. ஆக பார்க்கும் பொழுது அந்த ஒரு மகா உபத்திரவ காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையுடைய மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ் ஸ்டேஜில் அங்க பார்க்கும் பொழுது அந்த ஒரு சூழல் ரெண்டுக்குமே அழிவு. எருசலேமுக்கா ரப்பா பட்டணத்துக்கா என்பதை விட முதலில் கிறிஸ்துவ மண்டலம், அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கான ஒரு அழிவுக்குள்ள அங்க போறதை பார்க்கிறோம். ஆனா நம்ம போன முறை பார்த்தோம், எருசலேமில் இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தேவன் எங்களோடு தான் இருக்கிறார், ஏன்னா நாங்க சிறைப்பட்டு போகவில்லையே, சிறைப்பற்றி போன பாபிலோனில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில தேவன் இல்லை, ஏன்னா அவர்கள் அடிமைகளாக அகதிகளாக வேற ராஜாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களே என்கிற ஒரு சிந்தனை, ஏதோ தப்பு செஞ்சு கடவுள்கிட்ட அங்க மாட்டிக்கிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கும் பார்க்கும் பொழுது சகோதரன் அவர்களே, அந்த ஒரு சூழல்ல சிறையிருப்புக்குள்ளாக நாம் வந்துட்டோம். யாருடைய சிறையிருப்பு? நேபுகாத்நேச்சர் என்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையினுடைய அந்த ஒரு ஸ்டேஜினுடைய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இயேசு கிறிஸ்துனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம வந்துட்டோம். மற்றவங்க வெளியிருந்து பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, பெயர் சபை சகோதர சகோதரங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்படுறாங்க, மாட்டிக்கிட்டாங்க, அவங்க இடத்துல தேவன் இல்லை, அவர்களுக்கு கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு சொத்து என்னங்க,
சோதனை, கஷ்டம், வேதனை, டெஸ்டிங், ட்ரையல்ஸ், இதுதான் நமக்கு சொத்து. இன்னைக்கு உலக பிரகாரமான எதுவுமே என்னங்க, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், எல்லாம் அழிய போது ஒரு நாள். எதுவுமே தேவனுக்கு முன்பாக எதுவுமே இருக்க போறதில்லை. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இன்னைக்கு எது உலகத்துல அதிகமான விலை சொல்றோமோ அந்த தனிமங்கள், அந்த ஒரு மெட்டல்ஸ் எல்லாமே ஒன்னுத்துக்கு யூஸ் இல்லாத ஒரு பிரயோஜனம் போக போகுது. இன்னைக்கெல்லாம் லாக்கர்ல வச்சிருக்கிறோம் இல்லையா? பைபிள் எங்க வச்சிருக்கிறோம்? பைபிளுக்கு விலை கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம்? நாம லாக்கர்ல பீரோக்குள்ள பூட்டு மேல பூட்டு போட்டு அதுக்குள்ள ஒரு பாக்ஸ், ஜுவல் பாக்ஸ் எல்லாம் போட்டு மறைச்சு யாரும் எடுக்காத மாதிரி வைக்கிறோமே, அதனுடைய வேல்யூ என்ன? அது நமக்கு சாகாமை தருமா? நித்திய ஜீவன் கொடுக்குமா? அழிஞ்சு போற ஒரு பொருளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறாரு உலகத்தான். சரி, உலகத்தாரை விட்டுருவோம். நாம எப்படி வச்சிருக்கோம்? ஜுவல்ஸா ஓப்பன்ல அப்படியே டிவி ஸ்டாண்ட்ல தூக்கி போட்டு போறோமா? எது நமக்கு சொத்து? சாகாமை, நித்திய ஜீவன் கொடுக்கிற வழிகாட்டுகிற கைடு இந்த வேதாகமும். தேவனை தான் கொடுத்துருக்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணு, என்ன பண்ணிடலாம்? அந்த ஒரு சாகாமினை தரித்து கொள்றதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது அப்படியே ஓப்பன்ல கிடக்கும். 2-3 நாள் கழிச்சு பார்த்தா மேல ஒரு டஸ்ட் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. பைபிள் வால்யூம்ஸ் அதெல்லாம் மற்ற ஸ்கூல் புத்தகங்கள்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தொடச்சி வைடா, படிக்கிற பையன் புத்தி கெட்டு போயிருந்த புத்தகத்தை தொடச்சி வைடாமா. ஆனா அதே வீட்டில் பைபிள் வால்யூம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? குப்பையா இருக்கும். ஜீவன் எதுல இருக்கு? சாவாமை எது தரப்போகிறது என்கிற விஷயம் உலகத்தானுக்கு தெரியாது, கவலை இல்லை. நாளைக்கு ராஜ்யத்தில் அவர்கள் சமுத்திரம் ஜலத்தால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவால் அவங்க நிறையும் பொழுது புரிஞ்சுக்குவாங்க. அவங்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. கிறிஸ்துவ மண்டலம் மகாபுத்திர காலத்துல ஒரு முடிவுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா தேவன் ஒரே தேவன் என்று அறிந்தும் இவ்வளவு தேவனுடைய திட்டங்களை புரிந்து வெளியாக்கப்படாத ரகசியங்கள் இல்ல, எல்லா தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே புரிந்த நாம் ஒருவேளை அப்படியாக சிதேக்கியா ராஜா போல துன்மார்க்க அதிபதிங்கிற ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பை போல உலக காரியங்களுக்கு ஈடுபட்டு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா நாம் எந்த சைடுல நம்ம நிக்கிறோங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஆக யூதா அழிய வேண்டியது முதல் காரணம், தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, உலக ஜனங்களுக்கு தெரியணும் அவங்க யாரு, எதனால அழிஞ்சாங்க, அவருடைய அழிவுக்கு யார் காரணம், யாரிடத்தில் தேவன் இருக்கிறார் என்கிற விஷயம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முதலில் அவங்க அழியணும். அவங்க அழியிறது உலக ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஸோ அதுதான் பார்க்கிறோம், நிழல் அங்க சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஆக இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஒரு பொழுதும் என்ன பண்ணிடக்கூடாது, நாம அங்க புலம்பிடக்கூடாது. அந்த ஒரு சூழல் அவங்க சொல்லுவாங்க, அவங்க பாருங்க தேவன் அவங்ககிட்ட இல்லை சொல்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு, சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்களே அங்க சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பாடுகளுக்கு பங்காளியாக இருக்குன்னு தான் வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? பாடுபட மனதா இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவோடு ஆளுகையும் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல அநேக விஷயங்கள் சோதனை வேண்டாம் என்கிறவன் இல்லைங்களா, வேசியின் பிள்ளையா இருக்கிறான் வசனங்கள்லாம் இருக்கு. ஆக நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் நமக்கு அங்க ஒரு ஆசீர்வாதங்கள் நினைத்தவர்களாக காணப்படணும். இன்றைக்கு உலக ஜனங்களுக்கு உலக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா அவங்க ஃபீல் பண்றாங்க, ஒரு இஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, பலகனி திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்கள் அப்படியே வாரி மூட்டை மூட்டையா புழுகுவாங்க. யாரு போனாலும் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பையன் அனுப்பிட்டே இருப்பாங்க. என்ன ஆகுது, அந்த மாதிரி கிடைக்குதா? ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் யாருக்காவது நடந்திருக்குதா அப்படின்னா நாம யோசிக்கிறதே இல்லை. பார்க்கிறோம் உலகம் சந்தோஷமா இருக்கும், நாமும் நீங்களோ துக்கப்படுவீர்கள், அப்படிதான் வசனம் இருக்கு. உலகம் சந்தோஷமா இருக்கு, இருந்துட்டு போகுது கொஞ்ச காலம், நமக்கு அதே கொஞ்ச காலம் தான். ஆனா வரக்கூடிய நாட்கள் பின்னாடி அது ஒரு மகிமையினுடைய காலமாக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களை. ஆக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ ஜனங்கள் அழியணும். முதல்ல அவர்கள் அழியும் பொழுது அதை பார்க்கிற ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு தேவன் யார், ஏன் அழித்தார், ஏன் இவர்களுடைய காரியங்கள் என்ன, சாத்தான் யாரிடம் இருந்தான், எல்லா காரியங்களும் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களை. அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியமா இருக்கு. ஆக முதல்ல உலகத்துக்கு இன்றைக்கு பொருள்ல உலகத்துக்கு போக வேண்டிய முதல் செய்தி என்ன அப்படின்னா, 3வது அட்டாக்ல சங்காரம், 3வது அந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலத்துக்கும் அழிவு, உலக ஜனங்களுக்கு 3ஆம் உலக போற அந்த ஒரு சூழல்ல கிறிஸ்துவ மண்டலம் அழிவதனால் உலகத்துக்கு தேவன் சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி என்னன்னா, தேவன் யாரோடு இருந்தாங்க. நம்முடைய பெயர்கள் அன்னைக்கு சொல்லப்படும், தேவன் இருந்தது இவர்களோடு,
அவர்களிடத்துல இல்ல. அவருடைய அக்கிரமங்கள் அருவருப்புகள் வெளியரங்கமாகிறது. இப்படியாக நினைக்கப்படுகிறீர்களே, இப்படி பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு தேவன் அவர்களை அங்க ஒரு சூழல்ல அங்க கைப்பிடியாக பிடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல பாக்குறோம். சகோதரன் சோர்களே, எசேக்கியேல் 21, 24 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 24 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு விஷயம் கிறிஸ்துவ மண்டலத்தை குறித்ததான, மகா பாபிலோனை குறித்ததான செய்தி, அவர்களை குறித்ததான உண்மை நிலை ஒட்டுமொத்த உலகத்துக்கு அங்க வெளிப்படக்கூடிய சூழல்ல நாம பார்த்தோம். கடந்த முறை வெளிப்படுத்தல் 18:8 அது எப்படித்தான் அந்த அமைப்பு இருக்குதுன்னா, அவன் பலத்த சப்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாகத்தான் இன்னைக்கு இருக்குது. உலகம் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஒரு கள்ள போதகர்கள், அந்த பறவைகள் வந்து எச்சத்தை போட்டு போட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த ஒரு கள்ள போதனைகளை போட்டு போட்டு போயிடுறாங்க. நாத்தம் பிடிச்சி கிடக்குது. வீட்டில் புறா கூடு வச்சிருக்கிறவங்களாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது உள்ளே பூத முடியாது. அந்த ஒரு ஸ்மெல் கொம்மட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதுலேயே இருக்கிறவங்களுக்கு பழகிறோம். புறா அந்த வளர்த்துறவங்க வீட்டில் அந்த கூடு வச்சிருக்கவங்க புதுசாக ஒருத்தர் போந்தாங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளமே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு புறாக்கே அவ்வளோ ஸ்மெல்னா, சகலவித பறவைகள் வந்து அந்த இடத்துல எச்சம் போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக, பேய்களுடைய ஒரு குடியிருப்பாக, அங்க சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாக அங்க காணப்படுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம், இந்த ஒரு முதல் அட்டாக், 2வது அட்டாக் வருகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. 3வது அட்டாக் வரும் பொழுது முழுமையாக எல்லாருக்கும் தெரியணும். ஆக அந்த ஒரு சாத்தான் யாருங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு சூழல் மிக சமீபமாக நம்முடைய காலத்துல காணப்பட்டிருக்கு. ஸோ அழிவு, எதிராளி சாத்தானுக்கு ஒரு அழிவு வரணும்னா முதல்ல அழிக்கப்பட வேண்டியது யார் அப்படின்னா, அவன் நியமிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய பிரதிநிதிகள் அழிக்கப்படும். முடிவுல தான் பார்க்கிறோம் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் அக்கினி கடலிலே போடப்படுவது விஷயம். அதற்கு முன்பாக படிப்படியாக அவருடைய அந்த பிரதிநிதிகள் வெட்டப்படக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம். சகோதரன் சூழல் யார் அவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனா, நிழல்ல பார்க்கிறோம் சிதேக்கியா, துன்மார்க்க அதிபதி, இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியாக சிதேக்கியா காட்டப்படுகிறாருங்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21, 25 வாசிங்க. எசேக்கியேல் 21 அதிகாரம் 25 இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னாள் வந்தது. சோ அந்த ஒரு நாள், அந்த ஒரு அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலம், அந்த நாள் தான் பார்க்கிறோம் மகா உபத்திரவ காலமாக அங்க காட்டப்பட்டிருக்குங்கிறத பார்க்கிறோம். அன்னைக்கு அழிய போகிற ஒரு பவர்ல சிதேக்கியா இருந்தா அப்படி அந்த பவர் எடுக்கப்படணும். அதுக்கு முன்பதாக என்ன பவர்னா பாகை கிரீடம். அது ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, கல்ட்டுன்ட்டாரு. இது உனக்கு இனி இராது, இனி வந்து அது முன்போல் இராது அப்படிங்கிற ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சோழல. சோ அது வரைக்கும் 3வது அட்டாக் வரைக்கும் பாகையும் இருக்கும் கிரீடமும் இருக்கும். ஆனா 3வது அட்டாக் வரும் பொழுது அதை இறக்கி வச்சுட்டு அதை தேவன் சேவ் பண்ணிட்டு அவர்களை ஒற்றிலுமாக ஒரு சங்காரத்திற்குள்ளாக கடந்து போகிறத பார்க்கிறோம் சகோதரன். சொல்லாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இனி பிரதான ஆசாரியனோ ராஜாக்களோ யாருமே எந்த ஒரு விஷயங்களும் தேவனுக்கு அவர்களுக்கு இல்லாத ஒரு சூழல்ல அந்த ஒரு விஷயங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பொருள்ல துன்மார்க்க அதிபதி யார் அப்படின்னா, சாத்தானுடைய நேரடி தூதுவனாக பிரதிநிதியாக இருக்கிறது யார் அப்படின்னா, அங்க பார்க்கிறோம் அந்த போப்புங்கிற ஒரு ஸ்தானம். அந்த போப்புங்கிற அந்த ஒரு சூழல் பார்க்கும் பொழுது இன்னைக்கு புரொட்டஸ்டாண்டோட அவர்கள் இணையக்கூடிய புரொட்டஸ்டாண்ட் இவர்களோடு தனித்திருந்தா ஒரு முடிவு வந்துங்கிற பயத்துல போப்பு இணையக்கூடிய ஒரு காலப்பகுதியில கலைகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கட்டப்பட்டு அங்க எரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு அந்த பாகையும் கிரீடமும் யார்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அன்னைக்கு கழட்டப்பட்டதுதான், ஆனா இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. 3 தலை உள்ள கிரீடம் நம்ம படிச்சிருக்கோம் அடிப்படை வகுப்புல. போப்பு அணிந்திருக்கிற பரலோகத்துக்கும் பூமிக்கும் பாதாளத்துக்கும் அவர் தான் வந்து ராஜாவும். அந்த கிரீடம் அடையாளப்படுத்துகிற காரியங்கள் பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஒரு பாகையும் ஆசீர்வதிக்கக்கூடியதுல அவங்களும் இருக்கிறாங்க, ராஜாவும் அவங்களே தான் இருக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி அவங்க இல்லைங்களா? ஆனா சிதேக்கியா ராஜா காலத்தில் எடுக்கப்பட்டது இதுவரைக்கும் யாரும் கொடுக்கப்படல. இவர்கள் எடுத்துக்கொண்டதாக காமிச்சு அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்னைக்கு அந்த ஒரு துன்மார்க்க அதிபதி அங்க சூழல்ல இருக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம் எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல். 3வது அட்டாக்ல பார்க்கும் பொழுது யாருக்கு தேவன் கொடுக்கிறாங்கன்னா,
அந்த ஒரு சூழல் துன்மார்க்க அதிபதிங்கிறது நிழலை பொறுத்த வரைக்கும் சிதேக்கியா, பொருளை பொறுத்த வரைக்கும் மகா பாபிலோனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய போப் பார்க்கிறோம். ஆக பிடுங்கப்பட்ட இந்த பாகைக்கு இடம் யாருக்கு? வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்களா? வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். சோ நமக்கு தான் அந்த ஒரு ராஜரீக ஆசாரியத்துவம் கொடுக்கப்படுகிறதுங்கிறத நம்ம நிறைய தீர்க்கதரிசனங்களை ப்ரூஃப் பண்ணி நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆக சிதேக்கியாட்ட இருந்து கழட்டியாச்சு. இனி சிதேக்கியா மாதிரி நம்முடைய கிரியைகள் இருந்துடக்கூடாது. தேவனுடைய உடன்படிக்கை எதிராக தேவன் ஒரு திட்டம் செய்திருந்தாங்க, ஒருத்தரை ஆயத்தப்படுத்தியிருந்தாங்கன்னா அவருக்கு கட்டுப்படணும். அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து போகணுமே தவிர அந்த திட்டத்துக்கு எதிராக நம்ம போயிடக்கூடாது. இன்னொன்னு, உடன் சகோதரர்களை தேவனோடு போகிற அந்த லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டப்பந்தயத்துல இழுத்துட்டு போகணுமே தவிர ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணிடக்கூடாது, சபைக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக சகோதரர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஒன்னு திரட்டி விடக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் நம்ம சிதேக்கியிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சிதேக்கியா மாதிரி நம்ம இருந்து விடக்கூடாது. சொல்லுவார் நம்மனையும் அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே நம்மளை சொல்லிட்டாருன்னா நம்ம எங்க போறது? அதே போல பொருள் இருக்கக்கூடிய போப்புட்டு இருக்கக்கூடிய அந்த போலியான கிரீடத்தையும் பாகையும் கழட்ட போகிறார். சிதேக்கியாவிடம் கழட்டிய விஷயமும் போப்பு கழட்ட விஷயம் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இனி அது முன்போல் இருக்காது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, இனி அது மீண்டுமாக மனிதனுக்கு கொடுக்கப்படாமல் ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு மாத்திரம் வைத்திருந்த இந்த ஆசீர்வாதம் இனி ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆசீர்வதிக்கிற ப்ராசஸ்க்குள்ளாக அந்த கிரீடம், அந்த ஒரு பாகை ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பாருக்கு அங்க கொடுக்கக்கூடிய சூழலாக அங்க தேவன் வைக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. சோ அந்த உரிமைக்காரர் வரும் வரைக்கும் யாருடைய தலை மீதும் அது இருக்காது. சிதேக்கியாவிலிருந்து கழட்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் உரிமைக்காரர் வர வரைக்கும் என்ன பண்ணி ஆவிக்குரிய விதத்துல ஜெயம் கொள்ளக்கூடிய 1,40,000 பேர் நிறைவாகிற வரைக்கும் அது யாருக்குமே அங்க கொடுக்கப்படாத அந்த ஒரு சூழல் யாருடைய தலையில் மேல் இருக்காதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நிழல்ல பார்க்கிறோம் உரிமைக்காரர் நேபுகாத்நேச்சர், பொருள்ல பார்க்கிறோம் உரிமைக்காரர் கிறிஸ்து. அப்படின்னா 1,40,44,000 பேர் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இப்ப யூதா எருசலேம் அங்க எசேக்கியேல் தரிசனம் பார்க்கிறார். யூதாவுடைய அழிவு முடிஞ்சிச்சு. யூதாவுடைய அழிவு முடிஞ்ச பிறகு அடுத்து இப்ப எசேக்கியேல் என்ன செய்து காமிக்கணும் மூப்பர்ட்ட சொல்றாரு அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் மறுபடியும் அந்த சந்தியில வந்து நிக்கிறார். லெஃப்ட் சைடு ரப்பாவுக்கும் ரைட் சைடு எருசலேமுக்கும் போகக்கூடிய அந்த சந்தியில வந்து நின்று அடுத்த ஒரு விஷயம், யூதாவை முடித்த பிறகு 3வது அட்டாக்ல அங்க சர்வநாசம் ஆன பிறகு எசேக்கியேல் மூப்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க பார்க்கும்போது என்ன எருசலேமுடைய அழிவுக்கு பிறகு நேபுகாத்நேச்சர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய எச்சரிப்பின் செய்திகள். வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, இப்ப நேபுகாத்நேச்சர் அங்க ஒரு எருசலேமுக்கு ஒரு சங்காரம் வந்துருச்சு, முடிஸ்டார். 3rd அட்டாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனவொடனே இப்ப நேரம் திரும்ப அந்த வழியாக வந்து அந்த ரப்பாப்பட்டினத்துக்கும் எருசலேமுக்கும் போகிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வழியினுடைய முக்குல வந்து நிற்கிறார். நிக்கிற வரைக்கும் இந்த நியூஸ் எங்க போயிருக்கும்? ஏற்கனவே அழிஞ்ச ஒரு அழிவு யூதால இருந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க, அடுத்து அங்கதான் வராரு, அம்மோன் தான் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல அங்க கடந்து போயிருக்கும். அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு பயத்துல ஒரு விஷயத்துல வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு சூழல்ல அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. அம்மோன் புத்திரர் சொல்லுகிற நிந்தனை குறித்து ஏதோ நிந்திச்சிருக்கிறாங்க, ஏதோ தேவனுக்கு எதிராக ஒரு காரியங்கள் பார்த்திருக்கிறாங்க. இதுல இன்னும் வந்து வசனங்கள் சேர்க்க விட வேண்டியதா இருக்கு. 28வது வசனம் எசேக்கியேல் 21 28வது வசனம் பாதியோட நிக்குது. இது வந்து ஆக்சுவலா எங்க வரணும், மற்ற எல்லா பிரதிகள்லையுமே ஒழுங்கா இருக்கு, நம்ம கையில் வச்சிருக்கூடிய பிரதிகள்ல கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காங்க. அதாவது எசேக்கியேல் 21வது அதிகாரத்துல 29வது வசனத்துல கடைசி பகுதி அதை என்ன பண்ணும், கட் பண்ணி 28ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனத்தினுடைய இறுதியில அதை சேர்க்கணும். அது சேர்த்தாதான் கரெக்டாக வரும். ஸோ எந்த இடத்துல இருந்து நீங்க கட் பண்ணுன்னா, பட்டயம் உருவப்பட்டது அப்படிங்கிற 29வது வசனத்திலிருந்து அந்த பகுதிகளை அப்படியே கட் பண்ணி 28ல அதை போட்டு படிங்க. எசேக்கியேல் 21 பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோட 28 முடியுது. இப்ப 29வது பாதி இதோட சேர்த்தும் போது வாசிங்க. பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியாகத்தான் எல்லா பிரதிகளையும் இருக்கு. இதுதான் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு கரெக்டா இருக்கும். இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். திருவெளியத்துல இந்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருவிவிலியம், நீயோ மானிடா, இறைவாக்குரை அம்மோனியரையும் அவர்களின் பழிப்புரையையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வாள், கொலை செய்வதற்காக வாள் உருவப்பட்டுள்ளது, மின்னலை போல் ஒளிர்ந்து வெட்டி வீழ்த்துவதற்காக அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக நேபுகாத்நேச்சர் 3வது அட்டாக்ல வரும் பொழுது தேவன் நமக்கு 21ஆம் அதிகாரம் 20 பார்த்துட்டே வரும். பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டது. ஒரு 3 ஸ்டேஜ் இல்லைங்களா? பட்டயங்கிறது ஒண்ணு, அப்புறம் அது ஷார்ப், அப்புறம் மோஸ்ட் ஷார்ப் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். ஆனா இப்ப அம்மோன் புத்திரருக்கு ரப்பா பட்டணத்துக்கு எதிராக ஃபர்ஸ்ட் அட்டாக்ல போறார். இஸ்ரேலுக்கு தான் 3rd அட்டாக். இப்ப அடுத்து ஏதோ நிந்தனை பண்ணிருக்கிறாங்க அம்மோனியர், தேவனுக்கு எதிராக ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறாங்க. ஆனால் ரப்பா பட்டணத்துக்கும் ஒரு அழிவை கொடுக்க, அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிப்பதற்காக நேபுகாத்நேச்சர் அந்த சந்ததியில இந்த முச்சந்தியில நின்னுட்டு இப்ப திரும்ப அம்மோன் பட்டத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்லப்பட்டவர் எப்படி போறாருன்னா, பட்டயம் உருவப்பட்டது, துலக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக யூதாவை அழிக்கும் போது துலக்கப்பட்ட அந்த பதமிடப்பட்ட அதே வாள் தான் இப்ப நேபுகாத்நேச்சர் எடுத்துட்டு வர்றார். ஆனா ஒரே அட்டாக்ங்கிறதுனால துலக்கப்பட்டதுங்கிற ஒரு வார்த்தையோட என்ன பண்றாருன்னா அங்க முடிக்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. இங்க அம்மோன் பட்டணத்தின் மேல ஏன் படையெடுத்து போகணும்? ஒரு காரியம் பார்த்துட்டோம், ஏதோ நிந்திச்சிருக்கிறாங்க, தேவனுக்கு எதிராக ஒரு காரியம் செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு அம்மோன் பட்டணத்துடைய தலைநகர் ரப்பா அநேக பட்டணங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு பட்டணத்தை ஏன் குறிப்பிடணும் அப்படின்னா, சில வசன பகுதிகள் இதோடு நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கல்தேயர் தண்டுகள் மாத்திரம் வரல இல்லைங்களா? கல்தேயருங்கிறது பாபிலோன் தேசம். பாபிலோன் ராணுவம் மாத்திரம் வரல, அவங்க கூட யாரும் வந்திருக்கிறாங்க? எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாருமே பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நேபுகாத்நேச்சர் போன 2 அட்டாக்லயுமே பார்க்கிற இவர்கள் கூட வந்திருக்கிறாங்க. என்னவா வந்திருக்கிறாங்கன்னா, பின்னாடி வசனங்கள் இருக்கு. நேபுகாத்நேச்சர் கூட யூதாவை 2 அட்டாக்லயுமே அழிப்பதற்காக ஃபர்ஸ்ட் அட்டாக்ல, செகண்ட் அட்டாக்லயும் வந்திருக்கிறாங்க. 3rd அட்டாக்லயும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு சூழல்ல வந்திருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்தாங்க. ஆனா இப்ப நேபுகாத்நேச்சர் அழிக்க போறார். என்ன உதவி செய்தாங்க, ஏன் அழிக்க போறாங்க விஷயங்கள் பார்க்கும்போது சகோதரன் சோர்களே, அங்க இந்த வசனம் திருவெளியத்துல வாசிக்கலாம். 2 இருக்கா? ஆக பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அந்த ஒரு கொலை கூட்டம் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கொலை கூட்டமாக, ஒரு கொள்ளை கூட்டமாக இவர்கள் ஏவப்பட்டார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக. யாருடைய அனுமதியின் பேர்ல? பாபிலோன் ராஜா அனுமதியின் பேர்ல இந்த ஒரு சூழல் பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் பொழுது இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக இந்த அம்மோனியர் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சரோட சேர்ந்து கொண்டு நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றாரோ, யூதாவை அழிப்பதற்கான என்னென்ன அங்க ஒரு சூழல் அந்த வீகப்பட்டிருக்கிறதோ அதுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கொலை கூட்டத்தார், இந்த ஒரு கொள்ளை கூட்டத்தார் அம்மோன் புத்திரர் பார்க்கும் பொழுது அழிக்கிற விஷயத்தில் நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்தா யாருக்கு உதவி செஞ்ச மாதிரி? நேபுகாத்நேச்சருக்கு ஊழியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு உதவி செய்த மாதிரி. ஏன்னா இஸ்ரேலை அழிப்பதற்கு தேவன் சொல்லிதான் தேவனுடைய ஊழியக்காரனாகி நேபுகாத்நேச்சர் வரார். இப்ப நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்திருக்கிறார்னா யாருக்கு உண்மையிலே உதவி செய்திருக்கிறார்கள்னா பிதாவாகிய தேவனுக்கு அந்த ஒரு புறஜாதி ஜனங்கள் அங்க உபயோகிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா 2வது அட்டாக் முடிந்து 3வது அட்டாக் பகுதியில் கொஞ்சம் மாறிட்டாங்க.
இந்த அம்மோன் புத்திரர் கொஞ்சம் மாறிட்டாங்க. ஏன் மாறிட்டாங்கன்னா, ஒரு நிந்திப்பு, ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை அவர்களுக்குள்ளாக அங்க வருகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ அந்த ஒரு சூழல், அம்மோன் இஸ்ரேலுடைய அட்டாக் அடுத்து, இஸ்ரேலின் மீதான 3வது அட்டாக் அடுத்து நேபுகாத்நேச்சர் அந்த முச்சந்தில வந்து நின்றுட்டு அம்மோன் பட்டணத்தை நோக்கி போறார். ஏன் போறார்? அவர் தான் உதவி செய்தாங்களேனா ஏதோ ஒரு நிந்தனை செய்திருக்கிறாங்க. அந்த வசன பகுதியில் வாசிக்கலாம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஒரு அம்மோன் பட்டணம், இந்த ரப்பா பட்டணம் ஒரு சூழல், இங்க ஒரு சூழல் அங்க பார்க்கும் பொழுது அந்த யுத்தத்தினுடைய ஆர்ப்பரிப்பு கேட்கப்பட்டு அது ஒரு பாலான மண்மேடாகக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு அடுத்த ஊர்களும் அக்கினியால் அந்த சுட்டெரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல எல்லா தேசத்தையும் அந்த தன்னுடைய தேசமாக நேபுகாத்நேச்சர் மாற்றக்கூடிய வேலையில அந்த ஒரு சூழல் வரும்ட்டு கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக ஒரு நாள் ஒரு யுத்தம் அங்க வரப்போகிறது. ஏன் வரப்போகிறது? என்ன நிந்தனை செய்துட்டாங்க? அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட அந்த அம்மோன் ரப்பா பட்டணத்தார் இருதயத்தில் காணப்பட்ட விஷயம் என்ன? உதவி செய்யும் பொழுது ஏன் அவர்களுக்கு ஒரு அழிவு? தேவனுக்கு உதவி இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரராகிய நேபுகாத்நேச்சருக்கு உதவி இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு மீது நேபுகாத்நேச்சரே ஒரு அழிவை கொடுக்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்க இருந்துட்டாங்க? அவருடைய மனது, அவருடைய அந்த ஒரு நிந்திப்பு எப்படிப்பட்ட நிந்திப்பாக இருந்ததுன்னா, எரேமியா 49ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன்? உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. பாருங்க, 2 அட்டாக்ல வந்தாங்க. நேபுகாத்நேச்சரோட இஸ்ரேலுக்கு எதிராக வந்தாங்க. கொள்ளை கூட்டம், கொலைகார கூட்டம். இவர்கள் கொள்ளையடிச்சாங்க. நேபுகாத்நேச்சர் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களும் செல்வத்தால் என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்குள்ள அதிக செல்வம் சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க பாக்குறோம் ஒரு விசுவாச துரோகம், ஒரு மேட்டிமை அவர்களுக்குள்ள வரும் பொழுது தேவன் சொல்லிட்டாங்க, செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே. இன்னைக்கு யார் யார் செல்வம் பெருசா நினைக்கிறோம்? நமக்கு மிகப்பெரிய சொத்தே என்னங்க? சத்தியம்தான். மகாபரிச விசுவாசம் நாம் பெற்றிருக்கிறதான மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தில், இந்த சத்தியத்தில் நாம் ஐஸ்வரன் ஆகும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவதூதலும் சற்று சிறியவராக இறங்கி வந்து நமக்காக அந்த சரியான, நிகரான, சமமான ஈடுபலி நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஆக அந்த ஒரு சிந்தப்பட்ட புண்ணிய ரத்தத்தின் புண்ணியத்தால இன்னைக்கு நாம் ஏறி அந்த ஒரு ஜெயம் கொண்ட வீரர்களாக போகக்கூடிய வாய்ப்பு, வழி நாம் திறக்கப்பட்டு ஜீவனை நோக்கி போகக்கூடிய வழியில போய் கொண்டிருக்கிறோம்னா, இன்றைக்கு நமக்கு சொத்து என்னங்க? இந்த சத்தியம். உயிரே போகிறதா கூடிய சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கணுமே தவிர, இன்றைக்கு நம்முடைய பணத்தை குறித்ததான சிந்தனைகள், நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவோங்கிற சிந்தனை வந்தாவே நாம் யார்? செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே. அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி. அந்த பேர் நம்ம வாங்கிடக்கூடாது. இப்ப இந்த ஒரு பேர் வருது, செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே. நம் வாழ்க்கையில தேவைதான். பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பிட முடியாது, வாழ முடியாது, ட்ரெஸ் போட முடியாது. பணம் தேவை. ஆனா பண ஆசை என்ன ஆயிரும்? எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. அப்ப பண தேவைன்னா முதல்ல எதை தேடணும்? தேவனுடைய நீதியை தேடணும்னா இவைகள் எல்லாமே கொடுக்கப்படும் வசனம் இருக்கு. நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படாது, அதன் பாடு அன்னைக்கு போதுன்னு இருக்கு. நம்ம நாளையை குறித்து தியானிக்கிறது இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்ப யோசிச்சுக்கிறோம். அடுத்த நாளைக்கு யோசிச்சா கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சமாவது பாவம் சேருன்னு சொல்லலாம். நம்மளோட யோசனை எப்படி இருக்கு? பேங்க் லாக்கர்ல டெபாசிட்ல 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, என் கொள்ளு பேரங்காலத்துல அது வளர்ந்து இன்னைக்கு தேக்கு மரமா வச்சா அதை 10 கோடிக்கு போகும். இப்படி போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் சொல்லிடலாம், ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்திங்கிற பேர் கண்டிப்பாக நாம் வாங்கிவிடக் கூடாது. அங்க பார்க்கிறோம் சகோதரன், 2 அட்டாக்ல நேபுகாத்நேச்சரோடு சேர்ந்து உதவி செய்தாங்க. யூதாவை அழிப்பதற்காக செல்வம் வந்தது, கொள்ளையடித்தார்கள். செல்வத்தின் மிகுதியால மேட்டிமை வந்தது, சீர்கட்டு போனார்கள். அம்மோன் பட்டணத்துல இவர்களுடைய மேட்டிமையை உயர்த்தி கொள்ள சில பேர் இருந்தாங்க.
இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எசனியா பெலத்தியா போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல அவர்கள் மத்தியில் அநேகர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மேட்டிமிக்குள்ளா கொண்டு போய் நேபுகாத்நேசருக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், அவர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு, அழிக்க மாட்டார், நம்ம மட்டும் நிறைய செல்வம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சூழல்ல அங்க பார்க்கிறோம் சகோதரன் சூழல் அவங்களுக்கு இருந்ததால தான் அந்த ஒரு நிந்திப்புக்குள்ளாக கடந்து போயிட்டாங்க. மேட்டுமையான அந்த ஒரு தண்டுகளை அங்க அவர்கள் மத்தியில் அநேக தீர்க்கதரிசிகள் தவறாக வழி நடத்திட்டாங்க. யூதாவை அழிப்பதற்கு செலக்ட் பண்ண தேவன் நேபுகாத்நேசரோடு இந்த தேசங்களை எல்லாம் யூதாவை அழிப்பதற்கு அவர்களோடு போக சொன்ன ஊழியத்தை கொடுத்த தேவன் இப்ப நேபுகாத்நேசர் உதவி செய்து விட்டு உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு மேட்டுமை அதிகமாக இருந்ததுனால அவர்களை கொண்டே பார்க்கிறோம், நேபுகாத்நேசரை கொண்டே அங்க அழிக்கக்கூடிய ஒரு சூழல். சூழல் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும். பார்க்கிறோம் திருவெளித்தில் இருக்குங்களா? எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் திருவிவிலியம். உன்னை குறித்து வீணான காட்சிகள் கண்டு பொய்யான குறிகள் சொன்னாலும் வெட்டப்படவிருக்கும் தீயோரின் பிடரியில் வாள் விழும், அந்த வாள் வந்துவிட்டது, தண்டனை உச்ச நேரத்தை எட்டி விட்டது. பாருங்க, அவர்கள் மத்தியில் இருந்த ரப்பா பண்ணத்தில் அவர்கள் மத்தியில் இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான வீணான காட்சிகள் பொய் குறி சொல்றாங்க. செல்வம் நம்மகிட்ட நல்லா இருக்கு, நேபுகாத்நேசருக்கு உதவி செய்திருக்கிறோம், நம்மள அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, நாம செல்வ செழிப்போட இருக்கிறோம்னு சீர்கட்ட குமார்த்தியாக இருக்கிற பொய்யான குறிகளையும் வீணான காட்சிகளையும் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. நேபுகாத்நேசர் அழிப்பாருங்கிற விஷயத்த மறந்தே போயிட்டாங்க. தேவன் சொல்றாங்க, வாள் உன் பிடரில் வந்து விழும், தண்டனை உச்ச நேரத்தை அங்க எட்டிருச்சுங்கிறார். பிடரில் வாள் விழுனா என்ன புரிஞ்சுக்கலாம்? பிடரில் வாள் விழுந்தா என்ன ஆகும்? பாடி ஃபங்க்ஷன் ஆகாது, டோட்டல் பாடி அவுட்டு. அப்ப சரீரமான ஒரு சரீரத்துக்கு தலை இருக்குங்களா, தலையை பிடரி வெட்டினா தலை விழுந்துரும். அப்ப சரீரமான அந்த ஒரு அம்மோன் ரப்பா பட்டினம்னா அதுக்கு தலையார், அந்த தலை வெட்டினா டோட்டலா என்ன ஆயிரும்? அந்த பிடரியில அந்த அம்மோன் புத்திரர் அந்த அம்மோன் தேசத்தார் என்கிற அந்த ஒரு சரீரத்துடைய பிடரில வெட்டிட்டா தலை விழுந்துரும். தலை பார்க்கிறோம், அந்த பட்டணத்தின் அம்மோன் பட்டணத்துடைய ராஜா, பிரபுக்கள், கணவான்கள், ஆசாரியர்கள் இவங்களாம் அந்த தலை. அவங்களை வெட்டிட்டே என்ன ஆயிரும்? பிடரில் வாள் விழுந்ததுன்னா பாடி ஃபங்க்ஷன் ஆகாது, முடிஞ்சு அவ்வளவுதான். அதாங்க சொல்லப்படுகிறது. எரேமியா இதை குறித்து பேசும் பொழுது எரேமியா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது, ரப்பாவின் குமார்த்திகளே ஓலமிடுங்கள், இரட்டை உடுத்திக்கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றி திரியுங்கள், அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். பார்க்கிறோம், அந்த ஒரு அம்மோன் பட்டணத்திற்குள் இருக்கக்கூடிய எஸ்பானே ஆயி இந்த பகுதிகள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு சூழல்ல இரட்டுடுத்தி கொண்டு அந்த ஒரு நிந்தை நிமித்தமாக மேட்டிமை நிமித்தமாக மனம் கசிந்து அலறுங்கள். யாரும் கேட்கறதுக்கு அங்க தயாராகல. ஆசாரியர்களும் பிரபுக்களும் ராஜாக்களும் சிறைப்பட்டு போகக்கூடிய பிடரியில் விழக்கூடிய ஒரு சூழலும் காட்டப்பட்டிருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோன் சோழர். எல்லாத்தையும் வெட்ட போறார் இல்லைங்களா? ஆனா அவங்க பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட ஒரு வாள் இருக்குமா இருக்காதா? எந்த ஒரு தேசம்னாவே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நேபுகாத்நேசர் வர்றது வரட்டும், எங்க கிட்ட ஒரு வாள் இருக்குனாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஊன்றது குச்சி அப்படின்ட்டார். வருகிறது பட்டயம், அங்க பதப்படுத்தப்பட்ட துலக்கப்பட்ட அந்த பதமிடப்பட்ட ஒரு வாள் வருகிறது. உன்னுடைய குச்சி என்ன பண்ணிடுறது? அங்க நிக்கவே முடியாது. நேபுகாத்நேசர் வரவரைக்குமே இவங்ககிட்ட இருக்கிறது ஒரு பெரிய ஆயுதம்னு தெரிய, ஒரு ஒண்ணுமில்லாத ஆயுதம்னு தெரியல. நாங்க ஜெயிச்சிரும்னு நினைச்சாங்க. அவருடைய அந்த முற்றுகை பார்த்தோன்னு தான் பயந்துட்டாங்க. தாண்டகிறது குச்சி மாதிரி இன்னைக்கு நேபுகாத்நேசருக்கு எதிராக இவர்களுடைய வாள் ஒன்று இருக்கிறது, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, உன் வாள்ல உரையில போடு, வாள் ஒண்ணு வச்சிருக்கிற உரையில போட்டு. நேபுகாத்நேசருடைய வாள் உருவப்பட்ட வாள், துலக்கப்பட்ட வாள், உன் வாள் என்ன பண்ணு, உரையில போடு அப்படிங்கிறார். வாசிக்கலாம் 21:30 வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து.
சோ பார்க்கிறோம், ஒரு நியாய தீர்ப்பு அவர்களுடைய சொந்த தேசத்தில் நடக்க போகிறது. தேவனுக்குடைய ஊழியக்காரருக்கு உதவி செய்தவர்கள் மேலே ஒரு அழிவு. என்ன காரணம்னா, அவர்களும் ஒரு சீர்கெட்ட குமாரத்தியாக இருந்த நிமித்தமாக, செல்வத்துல அங்க நம்பி மோசம் போனதுனால, மேட்டுமைக்குள்ள கடந்து போனதுனால, உதவி வாங்கப்பட்ட பிறகு கூட ஒரு அழிவுக்குள்ள அவர்கள் போகிறத பார்க்கிறோம். தேவன் சொல்லிட்டாங்க, உன் வாளை என்ன பண்ணு, உரையில போட்டு எடுத்து காட்டாத. வரது மிகப்பெரிய வாள், துலக்கப்பட்ட ஒரு வாள், உருவப்பட்ட ஒரு வாள், ஏற்கனவே ஒரு தேசத்தையே தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு வாள் வருகிறது. உன் வாளை உரையில போடு, உன்னுடைய தேசத்திலே உன்னை நான் தீர்ப்பேன் அப்படிங்கிறார். 31 வாசிங்க, எசேக்கியேல் 21:31. எசேக்கியேல் 21:31. என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி, மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். வரக்கூடிய வாள், உனக்கு எதிராக வரக்கூடிய வாள் எப்படிப்பட்ட வாள், அதை கொண்டு வருகிறோள் எப்படி கொண்டு வருகிறோள், அழிப்பதற்கு திறமை உள்ள மனுஷர் அவர் கையில கொடுக்க போறார். யார் அவர்? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர். பாபிலோன் ராஜாவை குறித்து, அவருடைய சேனையை குறித்து பார்க்கும் பொழுது சில வசன பகுதிகள், ஆபகுக் 1:6 மற்றும் 7 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபகுக் 1:6 மற்றும் 7. இதோ, நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். சோ இப்படிப்பட்ட ஒரு திறமையுள்ள ஒரு சேனைக்கு உன்னுடைய நாட்டை கொடுக்க போறேன். அம்மோன் பட்டணத்தை குறித்து பேசுகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களில் தேசத்தில் இல்லாதபடிக்கு மறைத்து போக பண்ணுவேன் தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். சகோதரன் சொல்ல எசேக்கியேல் 21:32 வாசிங்க. எசேக்கியேல் 21:32. நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகி நான் இதை சொன்னேன் என்றார். மேட்டிமை கொண்ட ஜனங்கள், செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமார்த்திகள், இவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய அழிவு இந்த ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இது நம்ம உலகத்துக்கு பொருத்தி பார்க்க போறோம். இருந்தாலும் இதில் நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்னா, செல்வத்தை நம்பின சீர்கெட்டவர்களாகவோ, மேட்டிமைக்குள்ள ஜனங்களாகவோ, கொலை செய்யக்கூடிய ஜனங்களாகவோ இருந்து விடுறதுக்கு ஒரு சூழல் இருந்துச்சுன்னா பார்க்கிறோம் சகோதரர்களே, இந்த ஒரு அழிவுக்குள்ள கடந்து போகிறத பார்க்கிறோம். இனி நீ நினைக்கப்படுவதில்லை. உன்னோடு அழிக்கப்படும் பொழுது மேட்டிமை, செல்வம் எல்லாமே ஒரு அழிவுக்குள்ள போயிடும், எல்லாமே நிர்மூலமாகுங்கிற சூழல் பார்க்கிறோம் சகோதரன். ஆக யூதாவை நம்ம யாரோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மகா பாபிலோனோட கம்பேர் பண்ணிட்டு வரோம். இப்ப ரப்பாவை யாரு கம்பேர் பண்றோம்? அம்மோன் பட்டணத்துடைய தலைநகர் ரப்பாவைனா உலகத்தோட, இல்லைங்களா? சோ அப்ப அப்படியே பொருள் நாம பார்க்கும் பொழுது சகோதரர்களே, தேவனுக்கு அங்க உதவி செய்தாங்க. தேவனுடைய ஊழியக்காரராகிய நேபுகாத்நேச்சருக்கு அங்க அம்மோன் புத்திரர், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், அவர் அம்மோனுக்கு அந்த பார்க்கிறோம், அந்த இடத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்தார்கள். இது அப்படியே பொருள் எடுத்துட்டா யாருக்கு? யூதா பார்க்கிறோம் கிறிஸ்துவ மண்டலம், நேபுகாத்நேச்சர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த அம்மோன் புத்திரர் ஒட்டுமொத்த உலக ஜனங்களாக எடுத்துக்கொண்டால், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு உதவி இருக்கிறார்களா? யார் அழிக்கிறதுக்கு? யூதா கடையிலமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேசத்தை அழிப்பதற்கோ, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கோ, தேவனுடைய திட்டத்திற்காக தேவனுடைய ஊழியக்காரருக்கு இந்த உலகம் உதவி செய்திருக்கிறார்களா? உதவி செய்தார்கள். பார்க்க போறோம். உதவி செய்தாலும் எப்படிதான் போக போறாங்க? பாபிலோனுடைய அழிவுக்கு பிறகு, எருசலேமுடைய அழிவுக்கு பிறகு அம்மோன் புத்திரம் அழிக்கப்பட்டது போல, கிறிஸ்துவனுடைய அழிவுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், கிறிஸ்துவுக்கு உதவி செய்த உலக ஜனங்களும் அழிக்கப்பட போகிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கு. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் மோவாப் சோதோமை போலும், அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலும் ஆகி, காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு, என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். சோ பார்க்கிறோம் சகோதரன், எப்படி உலகத்திலிருந்து வெளியே வந்தோமோ அப்படியே நம்ம அந்த வெளியே வந்த உலகத்தை
எங்கிருந்து வந்தோமோ அந்த உலகத்தை தேவன் இப்ப எங்க பண்றாருன்னா சோதோம் குமாரோட கம்பேர் பண்ணுங்கிறத பாக்குறோம். கட்டாயம் சோதோம் குமாரம் அழிந்தது போல இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகிறதுங்கிறத பாக்குறோம் சகோன் சோர்ல. சோ லோத்து வெளியே வந்தோன்னு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு அழிவுக்குள்ள அங்க வந்து அங்க கடந்து போனதை பாக்குறோம். ஆக இந்த ஒரு அம்மோன் தேசம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிற தேசம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தில் கூடிய ஜனங்களையும் குறிக்கதாக இருக்கும் பொழுது ஒரே அட்டாக். கிறிஸ்தவர்களுக்கு 3 ஸ்டேஜ். பரோசியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில பரோசியால அங்கிருந்து ஒரு அறுவடை, அப்போஸ்தலர்களுடைய அறுவடை, எபிபனியால எசேக்கியேல் வகுப்பாருடைய அறுவடை, கிறிஸ்துவ மண்டலத்தில் இருந்த அழிவு. 3வது அட்டாக்ல ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் அழிவு. 3 அட்டாக் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு நடக்கிறத பார்க்கிறோம். ஆனா உலகத்துக்கு ஒரே அட்டாக், 3ஆம் உலக போர். இன்றைக்கு உலகத்தை விட ஒட்டுமொத்த டெக்னாலஜி எல்லாமே இறக்கப்படும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கோ எல்லா வெப்பன்ஸ் இறங்கி ஒட்டுமொத்த உலகமே ஒண்ணுக்குள்ள என்ன ஆயிரும் ஒரு சூழல்ல அங்க பார்க்கிறோம் சகோன் சோர்களே. அங்க அழியக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம். ஆக அந்த ஒரு அம்மோனும் அழிய போகிறது, அங்க யூதா அழிந்த பிறகு அம்மோனும் அழிய போகிறது போல 3ஆம் உலக போர்ல ஒட்டுமொத்த உலகம் அழிய போகிறது. உலகத்தில் கூட எல்லாமே ஒரு அழிவுக்குள்ள போகிறது. மீதி ஒன்றுமே இருக்காது. காரணம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம், பதனிடப்பட்ட அந்த பட்டயத்தின் மூலமாகத்தான் பாபிலோனுக்கும் அழிவு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அழிவாக கடந்து வருகிறத பார்க்கிறோம் சகோன் சோர்களே. ஆக இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக ஜனங்கள் எந்த விதத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாகிய 2ஆம் வருகையில் வந்திருக்கிறதான நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அன்னைக்கு 2 அட்டாக்களை நேபுகாத்நேசருக்கு உதவி செய்தாங்க. ஆனா அவர்களுக்குள்ள செல்வத்தினால, ஒரு சீர்கெட்ட குமார்த்தியா போனதுனால, மேட்டிமையினால, ஒரு நிந்திப்பு, அவமதிப்பு, மற்றவர்களை இகழ்ந்து அந்த ஒரு சூழல் அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரராக கிறிஸ்துவ மண்டலத்தை அழிக்க அனுமதி பெற்று வந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருக்கு உதவியாக பூமியினுடைய ஜனங்கள் என்ன உதவி செய்தார்கள்? ஏதாவது சொல்ல முடியுமா? சரி விடுங்க, கிறிஸ்து வந்துட்டாருங்கிறத எப்படி கண்டுபிடிச்சோம்? எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? தீர்க்க தரிசனம், என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் ஆட் பண்ணோம். கிறிஸ்து வந்துட்டார், அதுக்கு சில மூகாந்தரங்கள் உங்க உலகத்துல என்ன பார்த்தோம்? அத்திமரம் துளிர் விடுவதற்கான காரணம் என்ன? கரெக்ட். ஆனா அத்திமரம் துளிர் விடுவதற்கு காரணம் என்ன? அது தானா துளிர் விட்டுச்சா? இல்ல, சரியா நம்ம சொல்லணும் அப்படின்னா கரெக்டு தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்புனாரா? வரல. அடுத்து என்ன பண்ணார்? ஹிட்லர். அவர் யார்? உலகத்திலிருந்து வந்த ஒருத்தர் இல்லைங்களா? எத்தனையோ 5 லட்சம் யூதர்களை விதவிதமா கொலை செஞ்சார். என்ன பண்ணாங்க? யாருக்கு உதவி செய்யறார்? ஹிட்லர் கொலை செஞ்சார். யாருக்கு உதவி செய்யறார்? தேவனுடைய திட்டத்திற்கு திரும்ப அவர்கள் தேசத்துக்கு வரக்கூடிய சூழலை உருவாக்குறார். அடுத்து ரஷ்யால என்னாச்சுங்க? பிரெஞ்சு புரட்சியா? ரஷ்யால பிரெஞ்சு புரட்சி. என்னாச்சு? அங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகள் பிடுங்கப்பட்டது, பணங்கள் சூறையாடப்பட்டுச்சு. சம்பந்தம் இல்லாம ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கொலை செய்யப்பட்டாங்க. துண்டக்கான துணிக்கான தன்னுடைய தேசத்துக்கு உடையார ஆரம்பிக்கும் பொழுது இயக்கங்கள் உருவாச்சு. எருசலேமில் சங்கங்கள், சியோன் இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. படிப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேருவதற்கு, அத்திமரம் துளிர் விடுவதற்கு, இயேசு கிறிஸ்து வந்து விட்டாருங்கிறது அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்தது யார்? உலக ஜனங்கள். இன்னொரு முகாந்திரம் கிறிஸ்து வந்ததுக்கு ஒன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு பார்த்தாச்சு விளக்கம். அத்திமரம் துளி விட்டுச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா அதற்கு யார் உதவி செய்தது? ஜனங்கள். இன்னொன்னு, ராஜாக்களை இன்னைக்கு இருக்கிறாங்களா? சதாம் ஹுசேன் என்னன்னார்? எவ்வளவு பெரிய ராஜா, தங்க மாளிகை, கிரவுண்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல 7 floor கோல்டு. என்னாச்சு? அவரு ராஜாக்களை வெட்டுவேன், கர்த்தருடைய 2ஆம் வருகையினுடைய ஒரு முகாந்திரம். அவருக்கு உதவி செஞ்சது யார்? இந்த தீர்க்கதரிசனத்துக்கு உதவி செய்தது யார்? இவர் யார் வெட்டினாங்க? கிறிஸ்துவா? கிறிஸ்து மாம்சத்தில் வந்து வெட்டினாரா?
இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டிட்டாங்களா? திருச்சபை வகுப்பார் நாம எதை வெட்டிட்டோமா? கிறிஸ்துவ மண்டலம், உலகம், பொதுவா உலகம் என்ன ஆயிடுச்சு? உதவி செய்திருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சருடைய வருகையை புரிந்து கொள்ள எருசலேமுக்கு நேபுகாத்நேச்சர் வருகிறார். மூகாந்திரங்கள் சொல்லப்பட்டுச்சு. யாரால? அம்மோன் புத்திரரால. உள்ள புந்து கொள்ளையடிச்சாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை புரிந்து கொள்ள, நாம் புரிந்து கொள்ள அதிக மூகாந்திரங்களை கொடுத்தது யார் அப்படின்னா இந்த ஒரு உலக ஜனங்கள் மூலமாகத்தான் பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்னும் நம்ம நிறைய சொல்ல முடியும். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னும் பார்க்கும் பொழுது இந்த ஒரு ராஜாக்களை வெட்டினதெல்லாம் யார்? ஒரு சப்ஜெக்டாக நம்ம இங்க பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம். ராஜாக்களை வெட்டினது யாருங்க? தேவனுடைய ஆர்மி. யாருது தேவனுடைய ஆர்மி? தேவனுடைய இர்ரெகுலர் ஆர்மி. இது தேவனுடைய பாளையம், மகா பெரியது. யோவேல் அந்த வசனங்கள் முடியும் அப்படியாக. இல்ல ஒரு விடியற் காலத்து வெளுப்பு பனிமலைகளில் பருகிறது போல ஒரு தீவிரமான ஜாதி பரவும். அந்த ஜாதி போச்சுன்னா ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிறது வனாந்தரமாக மாறிவிடும். அது மதில் ஏறி பல கனி வழியாக உள்ள நுழைஞ்சு எகிரி குச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை யாரையும் தடுக்க முடியாது. ஒரே ஸ்பீட் அவர்கள், குதிரையினுடைய வேகம். யோவேல் 2ஆம் அதிகாரம் பார்த்திருக்கிறோம். யார் அவர்கள்னா அதிருப்தியாளர்கள். எல்லாருமே தீவிரவாதிகள், மதவாதிகள், சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், இப்படி ஒரு 7 லிஸ்ட், 7 பேர், 7 குரூப் 7ஆம் தூதன் கொடுக்குறாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உலகம் அனைத்தும் இருக்கிற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள். யார் இந்த அதிருப்தியாளர்கள்? எகு வரும்போது மேல மாடியில் நின்றுட்டு சிவி சிங்காரிச்சி கண்ணுக்கு மையிட்டு எசபேல் எகிட்ட என்ன கேட்டாங்க? என் புருஷனை கொண்ட சிம்ரி நல்லாக்குறானா அப்படின்னு கேட்கும் பொழுது என் சார்பாக மேல யார் நிக்கிறேன்னு எகு கேட்டார். யார் கை நீட்டினது? தளபதி, அந்த எசபேலுடைய தளபதி. அந்த அம்மாவை தள்ளி விடு, பொத்துன்னு தள்ளி விட்டார். அப்ப யாரு? அதிருப்தியாளர்கள். இந்த அதிருப்தியாளர் கொண்ட சேனையை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. அவருடைய திட்டம் நிறைவேறின பிறகு அவங்களே என்ன பண்ணிடுறார்? தேவன் அழிச்சிடுறார். இது பைபிள்ல வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? தேவனுடைய திட்டம் நிறைவேறின பிறகு நிறைவேற பயன்படுத்தப்பட்டவர்களே அழிக்கப்பட்டார்கள். யோனா சகோதரி சொன்னாங்க, அந்த மீன் யோனாவை முழுங்குச்சா இல்ல தேவன் சொல்லி முழுங்குச்சா? தேவன் சொல்லிதான் முழுங்குச்சு. தேவனுடைய வேலையை செய்தது. ஆனா அந்த மீன் என்னாச்சு? மீன் செத்து போச்சுன்னு வசனம் இல்ல. வசனம் கரை தட்டிட்டு துப்பிருச்சுன்னு இருக்கும். ஆனா ஒரு திமிங்கல மாதிரி ஒரு சைஸ் மீன் கடற்கரைக்கு வந்துருச்சுன்னா திரும்பி போக முடியாது. அவ்வளவுதான். தேவனுடைய மனுஷனை தொட்டது நிமித்தமாக அழிவு. தேவன் தான் சொன்னாங்க, ஆனா செய்தது நிமித்தமாக அழிவு. இஸ்ரேல் ஜனங்களை இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வரோம். தேவனுடைய ஊழியக்காரர் நேபுகாத்நேச்சர் வேலை செய்தாரு. ஆனா அவருக்கு என்னாச்சுங்க? எல்லாத்துக்கும் மதுவை கொடுத்தான், குடித்தே ஆவணுங்கிறது கட்டளை. கடைசியில் இறுதியில் அந்த சேஷாக்கும் அந்த மதுவை குடித்தான் இருக்கும். சேஷாக்குன்னா யாருன்னா பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர். அவருக்கு அதே மதுதான். தேவனுடைய மனுஷரை தண்டிக்கிற, பயன்படுத்துகிற, ஒரு உருவாக்குகிற யார தேவன் பயன்படுத்தினாலும் சரி, வேலை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடுவாரு? தேவ மனுஷன் மேல் கை வைத்த நிமித்தமாக அந்த ஒரு சங்காரம் கடந்து போகுங்கிறத பார்க்கிறோம். சகோதரர்களாக இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பாபிலோனுடைய அழிவை கொடுத்து கொண்டு அவருடைய திட்டத்தில பயன்படுத்துகிற உலக ராஜாக்களை வெட்டுகிறது நாம கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கிடையாது, கிறிஸ்து கிடையாது, தேவன் கிடையாது. வெட்டுகிறவர்கள் உலகத்திலிருந்தே வெட்டுறாங்க. கடாபியை வெட்டினது யார்? இலங்கை பாராளுமன்றத்தில் அடிச்சு நொறுக்கி அந்த அதிபருடைய பங்களாக்குள்ள போனது யார்? இதுல ஏதாவது சபை போச்சா? யாருமே போகல. கிறிஸ்து போனாரா? யாருமே போகல. ஆக அந்த ஒரு திட்டத்திற்கு, மகா உபத்திர காலத்திலே மூகாந்திரத்திற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே காரணம் யாருன்னா உலக ஜனங்கள். கிறிஸ்துவுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம் சகோதரர்களே, இஸ்ரேலை பிடிச்சிட்டு போனது உலக ஜனங்கள், இஸ்ரேலை விரட்டி அடிச்சது உலக ஜனங்கள், இஸ்ரேலை கொன்று குவித்தது உலக ஜனங்கள், மீண்டுமாக துளிர்விட காரணமாக இருந்தது உலக ஜனங்கள். இரண்டாம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க உதவியாக செய்து கொண்டு வருகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. அம்மோன் பட்டணத்துக்கு பொருளாக இருக்கக்கூடிய உலகத்தின் மத்தியில இன்றைக்கு ஒரு வாள் இருக்கு, ஒரு வாள் வச்சிருக்கிறாங்க. அந்த வாளை கொண்டுதான் இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளை அடிச்சாங்க. அந்த ஒரு அதிகாரத்தை கொண்டுதான் மிதிச்சாங்க. அந்த அதிகாரத்தை கொண்டுதான் உங்க தேசத்துக்கு ஓடுங்கன்னு துரத்தி விட்டாங்க.
ஒன்று கூடி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அத்திமரம் துளிர்க்கிற விஷயத்துக்கு இருக்கிறபடினால உதவி செய்து 2ஆம் வருகையில இந்த ஒரு காரியங்கள் உதவி செய்திருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு வசனம் நம்ம தெரியலைங்களா? சங்கீதம் 110:5 வாசிங்க. சங்கீதம் 110 அதிகாரம் 5ஆம் வசனம். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். ஆக பார்க்கிறோம் அந்த ஒரு சூழல். இன்றைக்கு ராஜாங்கிறதே கிடையாது. இனி சேர சோழ பாண்டியன் யாராவது வர முடியுமா? பல்லவன் பாண்டியர்கள் யாருமே இனிமேல் வர முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு. ராஜாக்களுடைய காரியம் முடிஞ்சது. இனிமேல் ஒரே ராஜா தான், ஒரே குரூப் ராஜா தான். ராஜரிக ஆசாரை கூட்டமாக அந்த ஒரு கிரீடமும் பாகையும் சபைக்கு தருவாரை தவிர உலகத்துல யாருமே அந்த ஒரு பொறுப்புக்குள்ள இருக்க முடியாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக அன்றைக்கு அம்மோன் புத்திரர் பாபிலோன் ராஜாவுக்கு உதவியது போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையில் நடந்து கொண்டிருக்கிற அனைத்து தேவனுடைய திட்டத்திற்கும் உதவியாக அநேக உலக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ண என்ன வந்துருச்சுங்க? அம்மோன் புத்திரருக்கு செல்வம் சேர்ந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு, சீர்கட்டு போன குமாரத்தியாக மாறினது போல சகோதரன் சோர்களே இன்றைக்கு அங்க பாக்குறோம். ஏன் அந்த மாதிரி ஒரு மேட்டிமை வந்துச்சுன்னா, நேபுகாத்நேச்சருக்கு வேலை செய்யறோம், எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. செல்வம் நிறைய வச்சிருக்கிறோம், எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எங்கிட்ட அதிகாரம் இருக்கு, நாங்க சொன்னா கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. எங்க ஏரியா கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்சவரு, எங்க ஏரியா எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சவரு. அழிய போகிற காரியங்களையே கை காமிச்சு என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஒண்ணு வேணாம். நம்ம பேங்க் பேலன்ஸ் 10 லட்ச ரூபா தான் நமக்கு எப்படி இருக்கு? இப்ப பேங்க்ல 10 லட்ச ரூபா இருக்கு, இன்னைக்கு எங்க எப்படி உட்காந்துருப்போம்? எந்த கவலையும் இல்லாம ஹாப்பியா இருப்போம். நாளைக்கு பையனுக்கு 40,000 ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டு நீங்க உட்காந்துருந்துன்னு வச்சுங்க, எப்படி இருப்போம்? சத்தியமே உள்ள போவாது. அப்படியே ஒரு மனசு அப்படியே ஒரு அங்கலாய்ச்சிட்டே இருக்கும். என்ன பண்றது, யாரை கேட்கலாம், யார் கொடுப்பா, பேங்க் லோனு, பிரின்சிபால்கிட்ட பர்மிஷன் கேட்கலாமா, 1 வாரம் கேட்கலாமா, 2 வாரம் கேட்கலாமா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, காதலே போவாது சத்தியம். சோ அந்த ஒரு சூழல் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். பணம் இருந்துச்சுன்னா மேட்டிமை. அந்த ஒரு சூழல் இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு சூழல் இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு சொல்றாங்க பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஆக அம்மோனியருக்கு அந்த ஒரு சூழல்ல எங்களை எதுவுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் நேபுகாத்நேச்சர் கூட சேர்ந்து கொள்ளையடிச்சோம், நிறைய செல்வம் வந்துருச்சு, நாங்களை யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி நேபுகாத்நேச்சர் அவர்களை ஒரு முடிவுக்குள் கொண்டு வந்தாரோ, அதே போல இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை யாருமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சூழல் உலக ஜனங்கள் போய் கேட்டு பாருங்க. உன்னால என்ன முடிஞ்சோ பண்ணிக்கோ, பாத்துக்கலாம் போ அப்படிம்பாங்க. எதை சொன்னாலுமே உன்னால என்ன முடியும் பாத்துக்கு போய், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன், என்னால எனக்கு காப்பாத்திக்க தெரியும். ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்கிட்ட வாழ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா அது என்னது? உண்மையிலே குச்சி. அவருடைய பட்டயத்துக்கு முன்பதாக உலகத்துல எந்த பட்டயம் நிற்க முடியாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. இன்றைக்கு செல்வ செருக்கு உலகத்துல பெருகி மனமேட்டுமையால் நிறைந்த ஒரு சூழல்ல அந்த எரேமியா 49:4 வாசிங்க. எரேமியா 49 அதிகாரம் 4ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன்? செல்வத்தை நம்பி சீர்கெட்ட குமாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சில உதாரணங்கள் புரிந்து கொள்ளலாம். கோல்டு, டைமண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 100 பவுன் வீட்டுல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு பயம், யாராவது கொள்ளையடிச்சிருவாங்க, உண்மையில ஒரு பயம் இருக்கும். ஆனா பொதுவா 100 பவுன் வீட்டுல இருந்துச்சுன்னா ஒரு தெம்பு, ஒரு திமிரு இருக்கும். வாங்க பார்த்துக்கலாம், இவரு எல்லாம் இன்னொரு அலைன்ஸ் இருக்குது, அனுப்பிச்சொல், வேணாம். ஆனா ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு நடுக்கம், ஒரு பயம். என்ன பண்ணுவோம், யாராவது வந்துருவாங்களா, வரமாட்டாங்களா, ஒருத்தராவது வருவாங்களா, ஒரு பயம். சோ செல்வம் வரும் பொழுது இன்றைக்கு பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு, சீர்கெட்ட குமார்த்தியாக போகக்கூடிய வாய்ப்பு, நம்பிக்கை எது மேல வைக்கிறங்கிறது தான் கேள்வி. அப்ப பணம் இருக்கக்கூடாதா பிரதர்? ஐஸ்வர்யான் இல்லைங்களா, அந்த ஒரு ஊசியின் காதல் நுழையிற விஷயங்கள், ஒட்டக நுழையும், அவங்க என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாதுன்னு சொன்னது நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கிறோம். அப்படி இல்லை. இந்த வாய்ப்புல செல்வத்தோட இருக்கவே முடியாதா பிரதர்? இந்த வாய்ப்புல வந்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு ஏழ்மையா இருந்தா வர முடியுமா? அப்படி இல்லை. நம்பிக்கை மேல வைக்கிறோம் தான் கேள்வி. கோடான கோடி ரூபாய் இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் 7ஆம் தூதன் பவுல், எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர், ரோம குடியுரிமை பெற்றவர், எல்லாமே லாபமான அனைத்தும் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துக்காக நஷ்டம்னு தூக்கி எறிஞ்சார். அந்த ஒரு சிந்தனை, மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும். பணம் முக்கியம் கிடையாது, நம்பிக்கை எது மேல வச்சிருக்கிறோம்? கிறிஸ்து மேல, சத்தியத்து மேல நம்பிக்கை இருக்குதா? 10 லட்ச ரூபா இருக்குடா, எது வந்தாலும் நம்மளை காப்பாத்திக்கலாம். நம்பிக்கை எது மேல? வீட்டுல பீரோல இருக்கிற பணத்து மேல இருக்குதா? தேவனுடைய சத்தியத்து மேல இருக்கிறதான் கேள்வி.
அநேகருக்கு பணம் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யான் ஒட்டகம் கூட நுழையும், அவன் நுழைய முடியாதுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, பணம் வரும் பொழுது அது கண்டிப்பாக கண்ணை மறைக்கும். மேட்டிமை சிந்தனை வரும், நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வேணாலும் சரி அமெரிக்கா கொண்டு போல நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கை மாபெரும் வைத்தியராகிய தேவன் மேல இல்லாம உலக அமெரிக்கா டாக்டர் காப்பாத்திடுவோம்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய வைத்தியர் மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இதாங்க முக்கியமே தவிர புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இன்றைக்கு அநேகர் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, இந்த ஒரு செல்வத்தை நம்பி சீர்கட்டு போன நிலைமையில ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்காங்க. கிறிஸ்துவுக்கு உதவி செய்யறாங்க, உதவி செய்தாலும் இவர்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு பணம் வச்சு என்ன சொல்றாங்க, பணம் பத்தும் செய்யும், சாதாரணமா பேசுறாங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அம்மோனியர் இப்படிதான் நினைச்சாங்க. ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வாங்க முடியுமா? பணத்தை வச்சு சில விஷயத்துல வாங்கவே முடியாது. உலகத்திலே சாதாரண விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக பணம் இருந்தா போதுன்னு இன்றைக்கு உலகம் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க அன்னைக்கு அம்மோன் புத்திரரை பார்த்து, உன் வாளை உரையிலே போடு, உன் வாளை உரையிலே போடு அப்படின்ட்டு அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன்னா உனக்கு எதிராக வருகிறது இருபுறமும் கருக்குள்ள துலக்கப்பட்ட பதனிடப்பட்ட பட்டயம் உனக்குள்ளாக வருது. உன் பணத்தை வச்சு என்ன பண்ணிட முடியாது, கட்டுப்படுத்திட முடியாது. வரக்கூடிய வாளுக்கு எதிராக உன் செல்வத்தை காமிச்சு என்ன பண்ணிட முடியாது, தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு வேணாலும் பணம் வச்சிருக்கலாம். சுனாமியில கடற்கரை ஓரத்துல அந்த மீனவ குடும்பங்கள் பார்க்கறது தான் கூரை வீடு மாதிரி இருக்கும். நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியாது, நான் போய் எனக்கு பழக்கம் இருக்கு. அங்க அந்த வீடு ரொம்ப மோசமா இருக்கும், வெளியெல்லாம் பார்த்தா டேமேஜா இருக்கும். உள்ள போனீங்கன்னா சகல வசதிகள் இருக்கு. நம்ம வீட்டுல கூட அவ்வளவு வசதிகள் இருக்காது, அவ்வளவு வசதியா இருப்பாங்க. அவங்க தங்கம், அவங்களுடைய அந்த ஒரு வீட்டில் கூடிய அந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே கிராண்டா இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு வீடு ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தவங்க. சுனாமி வந்துச்சு, என்னாச்சு? நாங்கள் வேலை செய்கிற பகுதியிலிருந்து நிறுவனத்திலிருந்து பசங்களை கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே எல்லாம் போனாங்க ஒரு நிவாரணம் கொடுப்பதற்காக. அந்த அரிசி பருப்புலாம் கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கவே இல்லை, ஒருத்தர் கூட தான் வாங்கிக்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் இதை விட பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. வீடு செய்ய ஒரு மாதிரி இருந்தால் கூட அவருடைய உணவு முறைகள், அவங்க அந்த வாழ்க்கை முறையே வாழ்க்கை, ரொம்ப ரிச்சான வாழ்க்கை. இது அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. பணம், அரிசி, சாப்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க குழந்தை குட்டிங்க போயிடுச்சுன்னு தான் வருத்தப்பட்டு உட்காந்துருந்தாங்க. ஆக இன்று பார்க்கிறோம், அந்த அளவுக்கு அந்த ஒரு சூழல்ல பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஒரு சுனாமி வரும் பொழுது என்னாச்சு, பணம் எங்க போச்சு? கொரோனா வந்துச்சு, பொட்டி பொட்டியா கோடி கோடியா பணத்தை கொடுத்தாங்க, காப்பாற்ற முடியல. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கண்ணு அப்படி பணத்தை எரிஞ்சாங்க, இறந்தவன பொட்டிலாம் தூக்கி எரிஞ்சாங்க. பணம் ரோட்ல செதறி கிடந்துச்சு. பணம் இருந்துச்சு, என்ன பண்ணாங்க? என்ன பண்ண முடிஞ்சுச்சு அவங்களால? ஒரு புயல் நாளைக்கு வருது, 2000 கோடி கையில் வச்சிருந்து உயிர் வாழ தப்பிக்க முடியுமா? என்ன பணத்தை வச்சு பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அருமதுகோன் 3ஆம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது உலக ஐஸ்வர்யங்களால ஒருவர் கூட தப்பிக்கவே முடியாது. உலக ஜனங்கள், ஒட்டுமொத்த உலக இன்னைக்கு ஒரு கோல் வச்சிருக்கிறாங்க, பணம். பணம் இருந்தா போதும். அதற்கு எதிராக ஒரு வாள், துலக்கப்பட்ட ஒரு வாள் வரும் பொழுது அம்மோன் புத்திரர் அங்க நாசம் அங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழலை கடந்து போயிருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. ஆக பணம் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் என்கிற விஷயத்தை தவிடுபடியாக்கும்படியாக தேவன் நேபுகாத்நேசர் பட்டயத்தை அங்க கூர்மையாக்கி உருவப்பட்ட துலக்கப்பட்ட பட்டயமாக பதப்படுத்தி வச்சிருக்கிறார். எதற்காகனா அருமுகம் யுத்தத்திற்காக. ஆக இன்னைக்கு கஷ்டப்படாம உலகத்தில் நிறைய சம்பாதிக்கிறாங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? விவசாயம் பண்றவனுக்கு வருமானம் இருக்காது. இந்த பக்கம் பொதுமக்கள் கடைசியா கையில வாங்குறவனுக்கு விலை அதிகமா கொடுத்துவாங்க. 10 ரூபா ஒரு கத்திரிக்காய் நம்ம கன்சூமர் பண்ணும்போது 50 ரூபா 60 ரூபா ஆகுது. அவங்க எவ்வளவு வாங்குறாங்க? கிலோ 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சம்பாதிக்கிறதுலாம் யாருங்க? நடுவில் இருக்கிறவங்க, கஷ்டப்படாம சம்பாதிக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல ஒரு போன், எத்தனை கிலோ கத்திரிக்காய் காட்டில் இருக்குது? 200 கிலோ. ஓகே 10 ரூபா இந்த ஜிபேல அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு லாரி வரும், ஏற்றி விட்டுரு. லாரி வருது, ஏற்றி விட்றாங்க, நேராக அங்கே போகுது. கத்திரிக்காய் கிலோ 50 ரூபா அப்படின்ட்டு உட்கார்ந்த இடத்துல போன்ல வேலையை முடிச்சிடுறாங்க. பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறத அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த ஒரு சூழல்ல ஷேர் மார்க்கெட்டு,
எம்எல்எம் பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பணத்தை நோக்கி ஓடுறதுக்கு காரணம் என்னங்க? ஒரே வரியில் என்ன சொல்லலாம், ஏன் பணத்தை நோக்கி ஓடுறாங்க? அம்மோன் புத்திரருக்கு இந்த ஒரு மேட்டுமை வரதுக்கு காரணம் இந்த பணம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இந்த பணத்தை தேடி ஓடுவதற்கான ஒரே காரணம் டேஷ். என்ன டேஷ் பாருங்க, இமேஜ்ல இருக்கு பாருங்க, ஃபியூச்சர், எதிர்காலம். நிம்மதியாக வாழ்வதற்கு இளமையை விற்று காசாக்கி கொண்டிருக்கிறார்கள். உன் இளமை பருவத்திலே தேவனை நினை அப்படிங்கிற வசனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சம்பாரிச்சு போதும், கடைசியில நடக்க முடியாம நடமுறை இல்லாத காலத்துல வேதத்துக்குள்ள வந்துடலாம் என்று உலக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே, இன்றைக்கு பணம் இல்லையே இருந்தா தான் 4 பேர் மதிக்கிறாங்க இல்லைங்களா? உண்மையா பொய்யா? பணம் இருந்தா தான் 4 பேர் வீட்டுக்கு வராங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட நிறைய ஸ்கூல்ல கொஞ்சம் பணக்கார பையனா இருந்தா தான் அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் சட்டை கிழிஞ்சிருந்துச்சுன்னா அவன் பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. சபைகளில் கூட அது பார்க்கும்போது வேதனையா இருக்கு, பரிதாபத்திற்குரிய விஷயமா இருக்கு. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, ஆண் என்று இல்லை, நம்ம எல்லாம் பார்த்து எல்லாமே ஒரே இதாக இருக்கு. நம்ம எல்லாமே புது சிந்தைக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கோம். சகோதரன் சகோதரி, வெள்ளைக்காரன் இவர் இந்தியன், அவர் அமெரிக்கனே, இவர் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் இல்லை. ஒரே ஆவி, ஒரே தேவன், ஒரே சத்தியம், ஒரே சரீரமாக இணைக்கப்பட்ட நமக்குள்ள புது சிந்தை மாத்திரம்தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு ஒருவேளை அந்த மாதிரி பாகுபாடு, அவங்க கொஞ்சம் கீழ் ஜாதி, இவங்க அவங்களாம் சைக்கிளில் வராங்க, அவங்க கூட நான் எப்படி போறது, பழக்க வச்சுக்கிறது, ஏதோ கார்ல வந்து அவங்க கூட பழக்க வச்சுக்கலாம். ஸோ இப்படி எந்த ஒரு தாறுமாறான மாறுபாடுகள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. எல்லாருமே சரீர அங்கம் என்று உணர்ந்து ஒருவருடைய பாரத்தை சுமந்து இப்படியாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை என்ன பண்ணும், நிறைவேற்ற வேண்டுமே தவிர இங்க வந்து பாகுபாடு, மாறுபாடு, வேறுபாடு இவைகள் எல்லாம் இங்க காட்ட வேண்டிய ஒரு சூழல் உலக ஜனங்கள் சொல்றாங்க. பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிக்கிறாங்க, சொந்தக்காரர் வராங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. பணம் இல்லைன்னா மதிப்பு குறைவு. பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவர்கள் கடவுள்கிட்ட போறதே இல்லை. கவனிச்சிருக்கிறீங்களா? வருஷத்துல ஒரு நாள் டூர் மாதிரி போவாங்க, வருஷத்துல ஒரு நாள். உலக ஜனங்கள்ல பணம் நல்லா பிசினஸ்ல சம்பாதிச்சே பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு நாள் அங்கே போகலாம், மலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே போயிட்டு வருவாங்க. அவன் நினைக்கிறது ஒன்லி ஃபியூச்சர் தான். பணம் சம்பாதிக்க தெரியாதவன் என்ன பண்றான் உலகத்துல? கடவுளுக்கு எதையெல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தணுமோ அதெல்லாம் கொடுக்குற முயற்சியில் அவன் ஈடுபடுறத பார்க்குறோம் இல்லைங்களா? அது பக்தியில இல்லை, அவன் கொடுக்குற காணிக்கை பாருங்க. உலகத்தான் இது பக்தியில சேரன்னு நினைக்கிறீங்களா? இது குத்தனா நாளைக்கு அது வரும், ஒரு 10 கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் ஆகும் என்கிற ஒரு சிந்தனை. இது பக்தியால் அல்ல. இப்படியாக பணம் இல்லை இருக்கிறவன் கடவுளை அந்த விக்கிரகத்துல போறதே இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் போறான் உலக ஜனங்கள். பணம் இல்லாதவன் பணத்தை பெறுவதற்காக இப்படி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இருக்கிறான். இதை விட ஒரு அநாகரிகம் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அடுத்து பாருங்க, மிருக குணம். நாய்க்கு நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நாய்க்கு மனுஷனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. எதுக்கு? மழை வரணும், மழை வந்தா செல்வ செழிப்பா வாழலாம். சோ மோசமான எல்லாமே அவங்களுக்கு காரணம் என்னன்னா நாளை நாளை அந்த ஃபியூச்சர், அதை குறித்து அங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக அங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை அங்க அவங்க கேட்கலாம் இல்லைங்களா, நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், நீ அளவு குத்திக்கிற ஓகே, அதனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன செஞ்ச, உன்னை வருத்தி கொள்கிறதுனால நான் எதற்கும் கொடுக்க வேண்டும் ஒரு கேள்வி. பொதுவா அது விக்கிரம் தான், ஆனா கேள்வி கேட்டா பதில் இருக்கா அவங்க கிட்ட? நீ உன்னை வருத்திக்கிறப்பா உனக்கு ஓகே, எதனால எனக்கு என்ன பலன்? ஒரு பலனுமே இல்லை. அங்க ஒரு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரியாக. இன்றைக்கு இப்படியாக நேபுகாத்நேச்சர் வந்த பிறகு இந்த வேடிக்கைகள் அதிகமா இருக்கு. நேபுகாத்நேச்சராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1874 வந்த பிறகு 1878 ராஜ்யபாரம் ஏறெடுத்து எருசலேமை தலைநகராக கொண்டு அவருடைய சகல அதிகாரங்கள் உலகத்தின் மீது செலுத்த ஆரம்பிச்ச காலத்துல இன்னும் அதிகமாக இந்த காரியங்கள், மிக வேடிக்கையான காரியங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. காரணம் ஃபியூச்சர். உலக ஜனங்கள் மேட்டுமையானது காரணம் செல்வம், அகந்தை வந்தது காரணம் செல்வம், செல்வத்தை தேடுதல் ஃபியூச்சரை நோக்கி. இன்றைக்கு நமக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா? உலக ஜனங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர், அது இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கு நாம் எதுக்கு வந்திருக்கிறோங்க இந்த அழைப்புக்குள்ள?
லக்கை நோக்கி ஓடி சரீரம் உடைய விரைவாக உம்மிடத்தில் சேர நியாயத்தீர்ப்புக்குள்ள போக கடந்து வந்திருக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் என்கிற மரண சாசனத்தை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் லக்கை நோக்கி. இப்ப நம்முடைய இலக்கு கிறிஸ்துவனுடைய சாயல். கிறிஸ்தியனுக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்தியனுக்கு ஜீவன். அப்ப ஜீவனை பெற்றுக்கொள்ள எது ஆதாயம்? நம்முடைய மரணம். நம்முடைய மரணம் கொண்டு மரணத்தால் நம்முடைய சரீரம் மண்பாண்டம் உடைக்கப்படுவதால் கிறிஸ்துவோடு ஜீவனோடு சேரக்கூடிய வாய்ப்புக்குள் போக வந்த இங்க ஒருவேளை நமக்கு ஃபியூச்சர் இருந்ததென்றால் இந்த வாய்ப்புகள் நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. உலக ஜனங்களோடு ஒரு அழிவுக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இன்றைக்கு சம்பாதித்த தாளந்துகளை எல்லாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாளந்துகள் எல்லாம் தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, ஊழியத்திற்காக செலவழிக்கணும். நமக்கு நோ ஃபியூச்சர். எதா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கட்டும், நம்முடைய எதிர்காலமா இருக்கட்டும், எதிர்கால சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். உலகத்துல நம்மள இந்த மாதிரி சொன்னோம்னா உலகம் நம்மள என்ன சொல்லும்? பைத்தியக்காரன் சொல்லும். பைத்தியக்காரன். அவன் பிள்ளைய கூட நல்லா படிக்க வைத்த, நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற புள்ள, அதை போய் படிச்ச டாக்டரா இன்ஜினியர் ஆக்கி அப்படியே 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 ஃபாரின் அப்படியே போயிடுவானு. பிடிஎஃப், போஸ்ட் பிடிஎஃப் படிக்க வச்சு போக வேண்டியது தானே. என்ன அவங்க பேரண்ட்ஸ் பண்றாங்க? சொல்லும் உலகம், சொல்லிட்டு போறாங்க. ஷார்ட் டைம், எப்போனாலும் இந்த ஒரு நிறைவு, சபையோட நிறைவு முடிஞ்சிடும். அதற்குள்ளாக நான் தயாரா? கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள வெளிப்பட்டுச்சா? வாய்ப்புக்குள்ள போயிருவனா? பாகைக்கிரீடம் எனக்கு தானா? சிதேக்கியாரால் கழட்டப்பட்ட அந்த பாகை எனக்கு தானா? நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு தகுதியா? தகுதிப்படுத்த என்ன பண்ணணும் இல்லைங்களா? ஆக தேவனுடைய பைத்தியமாக உலகத்தார் நம்மளை சொல்லட்டும் பைத்தியன்ட்டு, நாம் தேவனுக்கு பைத்தியமாக நம்ம இடத்துல எது லாபமானவைகளா இருக்கோ அவைகளாம் நஷ்டமானவைகள் என்று தேவனுக்காக தூக்கி எறிந்து பாரமான யாவற்றையும் ஒதுக்கிட்டு விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழல்ல பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு உலக தலைவர்கள் என்ன பண்றாங்க? ஜனங்களும் சரியில்லை, அவர்களும் சரியில்லை. என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? அங்க பார்க்கும் பொழுது நல்லா வைத்து நப்பிக்கிறாங்க. வரக்கூடிய நிதி திட்டங்களுக்கான பணங்களை எல்லாம் அவங்க சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்னங்கிறாங்க? பசி பட்டினி, சாப்பிடக்கூட, ஒருவேளை சாப்பிடக்கூட வழி இல்லாம இன்னைக்கு ஆப்பிரிக்கன் பகுதிகளில் பார்க்கும் பொழுதுலாம் அவங்களுக்கு ஐநா கோடான கோடி உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் ட்ரெஸ்ஸையும் கொடுக்குது. ஆனா அவர்களுடைய தேசத்துக்கு வந்து சேர்றதில்லை. அவ்வளவு நடுவில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க? எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சோ ஒரு குரூப் பெருத்து கொண்டே போகிறது. உலகத்துல ஒரு குரூப் அங்க பார்க்கிறோம், அந்த செத்து கொண்டே போறாங்க. இதுல நடுத்தர குடும்பம் வாழ்வதா சாவதா, மிகப்பெரிய போராட்டம். கடனுக்கு மத்தியில இன்றைக்கு நடுத்தர குடும்பம் படுகிற பாடு பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க? அம்மோன் பட்டணத்துக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே யாராக இன்று இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த ஜனங்களாக இருக்கிறார்கள். பணம் இருக்கிறவன்ட்ட மனதில்ல, மனசு இருக்கிறவன்ட்ட பணம் இல்லை. மனசு இருக்கிறவன்ட்ட பணம் வந்தா அவனுக்குள்ள என்ன ஆயிருது? மனசு இல்லாம போயிருது. சோ ரெண்டுமே எதிரும் புதிருமா தான் இருக்கு. பணம் இருக்கிறவன்ட்ட மனசு இருக்கிறது நம்ம பார்க்கறது அரிதாக இருக்கிறது பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இப்படியாக மனிதனை காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? மனிதனை காப்பாற்ற பாராளுமன்றத்துல போய் உரிமை கேட்க வேண்டிய தலைவர்கள் அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக பணம் இருந்தாலும் பிரச்சனை, பணம் இல்லைனாலும் பிரச்சனை. இன்றைய உலக ஜனங்கள் மத்தியில எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிற மிருக குணம் கொண்டவர்களாக, மேட்டுமை ஜனம் கொண்டவர்களாக, சீர்கட்ட குமாரத்தியாக அங்க இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு நாள் தேவனுடைய அங்க ஒரு இரக்கம் அவர்கள் மீது கட்டாயம் வரும். ஒரு ரிலீஃப் அவர்களுக்கு வரும். யார் மூலம் வரும் என்றால் நேபுகாத்நேச்சர் மூலமாக வரும். மூன்றாவது அட்டாக்ல சங்காரம், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அழியும் பொழுது மூன்றாம் உலக போர்ல மிகப்பெரிதான ஒரு ரிலீஃப். அது எங்க வரும்? அழிவு பட்டயம் எங்க வரணுங்க? பிடரியில் வரும். அப்படின்னா உலக ஜனங்கள் பண்ணுகிற இத்தனை அக்கிரமத்துக்கு தலையாருங்க பிடரி. அந்த தலையை வெட்டி எடுத்துட்டா போதும், சரீரம் செயலற்று போயிடும். அந்த தலை நிழல்ல பார்த்தோம், ராஜாக்கள், அதிபதிகள், பிரபுக்கள், ஆசாரியர்கள். பொருள்ல அந்த தலை பிடரியில வெட்டி அந்த தலையை எடுத்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு, சரீரம் செயலற்றதாக போயிடும். யார் அந்த தலை? ஒட்டுமொத்த உலகத்திற்கு 4 அமைப்புகள்: அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இந்த அமைப்புகள் எதுவுமே இல்லாம இந்த உலகம் ரன் ஆகாது. இந்த அமைப்புகள் மூலமா தான் இந்த உலகம் ரன் ஆயிட்டு இருக்கு.
இந்த அமைப்பை வெட்டிட்டா போதும் சகோதரன் சகோதரர்களே, மனுகுலம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிரும். இந்த 4 அமைப்புகள் வந்திருக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எதிர்த்து நிற்க முடியுமா? இவர்களால் நிற்க முடியுமா? இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதே யார் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிற 4 தூதர்களை வெயிட் பண்ணு, நான் சொல்லும்போது என்ன பண்ணு, விட்டு அதிகாரத்தை பெற்றவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. இவங்க வாழ வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, சண்டை போல நினைப்பாங்க. யார் மூலம், யார் கொடுக்கிற தைரியம் உலக ஜனங்களுக்கு கிறிஸ்துவோடு சண்டை போட யாரு தைரியம் கொடுப்பாங்கன்னா எதிராளி சாத்தான் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக கிறிஸ்துவ மண்டலம் அழிவுக்கு காரணம் சாத்தான். அந்த சாத்தான் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ள பயன்படுத்தப்பட்ட வாள் தவறான போதனைகள். அதே போல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு பார்க்கிறோம் சாத்தான் தவறாக வழிநடத்தி கிறிஸ்துவோடு அவர்கள் எடுத்துட்ட வாள் என்னன்னா இந்த 4 அமைப்புகள். இந்த 4 அமைப்புகளும் கிறிஸ்துவ மண்டலத்தில் காணப்படுகிற தவறான போதனைகளும் முற்றிலுமாக நேபுகாத்நேச்சருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜ் அப்போகலிப்ஸ்ல அழியுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக முதல்ல தவறான போதனைகள், அங்க மோசனம் போனவர்களுக்கு தவறான போதனைகள் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கு மதுவை கொடுத்த கிறிஸ்துவ மதத்தினுடைய தலைவர்கள் ஸ்தானங்கள் அழியும். அதை முடிந்த பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மீதான ஒரு சம்பவம் நியாய தீர்ப்பு இறங்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு எச்சரிப்புகள் எசேக்கியேல் கேட்டவுடனே எசேக்கியேலுக்கு பிறகு நாம் கேட்டுட்டோம். இப்ப நமக்குள்ள என்ன சிந்தனை வரணும்னா, அம்மோன் புத்திரர் போல சீர்கட்ட செல்வத்தை நம்பின சீர்கட்ட குமாரத்தியாக இருந்துடக்கூடாது. சிதேக்கியா ராஜா போல துன்மார்க்க அதிபதியாக அங்க இருந்து விடக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஒருவேளை நம்ம அப்படி இருந்துட்டோமே ஆனால் நமக்கு தலையாருங்க. இப்படியாக இருந்துட்டோமே ஆனால், செல்வத்தை நம்பின சீர்கட்ட குமாரத்தியாக துன்மார்க்க அதிபதியாக இருந்துட்டோமே ஆனால் நமக்கு தலை 4 அமைப்புகள். ஏற்கனவே இந்த 4 அமைப்புகளை கட் பண்ணிட்டு தான் கிறிஸ்துவை தலையாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. மீண்டுமாக எனக்கு கிறிஸ்து வேணாம் அப்படின்ட்டு உலக பக்கம் போகும் பொழுது பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே, அழிவு நமக்கு நிச்சயம். இன்றைக்கு உலக ஜனங்கள் பார்க்கிறோம், கடவுளை திருப்திப்படுத்த அவங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஃபியூச்சரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஃபியூச்சர் எதுவுமே கிடையாது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளை காலையில சாப்பாடு இல்லைன்னு இதை கவலை இருக்கா? நமக்கு நிறைய கவலைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த கவலைகள் இன்று நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அநேக முறை இந்த வசன பகுதியிலும் தியானம் கொடுத்திருப்போம் சரிங்களா? நம்முடைய தேவைகள் என்னங்கிறத நம்ம உதவி செய்யணும். முதல்ல நம்ம யாரு, எதுக்கோசரம் நம்முடைய வாழ்க்கை, யாரை தேடணும், எதுக்கு இந்த ஒரு செல்வத்தை நம்பி ஓடுகிற இன்றைக்கு சண்டே ஒரு ஆராதனை இருக்கு, இடைப்பட்ட கூடுகையில் ஒரு ஆராதனை ஒழுங்கு பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு வேலை இருக்கு பிரதர், வந்தாருங்க 500 ரூபா சம்பளம் கட்டாயிரும், அதெல்லாம் வர முடியாது. அது இன்னைக்கு சண்டே போனா டபுள் சம்பளம் பிரதர். இப்படியெல்லாம் ஒரு வேலை நமக்குள்ள சிந்தனைகள் ஏற்பட்டது என்றால் இது செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தைக்கு சரியான ஒரு உதாரணமாக காணப்படுமே தவிர வேற ஒன்று இல்லை. சத்தியத்துக்கோசரம், சகோதரர்களுக்கோசரம், தேவனுடைய ஊழியத்துக்கோசரம் எவைகளெல்லாம் இழக்கின்றோமோ அவைகளெல்லாம் 100 நமக்கு மேல கிரெடிட் ஆகும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இங்க நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க? இங்க சேர்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. சேர்த்தி வச்சா புழுவும் பூச்சியும் என்ன பண்ணிடும், திருடன் கண்ணமிட்டு திருடக்கூடிய சூழல். ஆக அங்க சேர்த்து வைக்க வேண்டிய விஷயம் என்னங்க? கேஷ் இல்ல, பணம் இல்லைன்னா பொருள் இல்லா இருக்கு, இவ்வுலகம் இல்லை. பணம் இல்லைன்னா இங்க இருக்க முடியாது. மேல அருள் இல்லா இருக்கு, அவ்வுலகம் இல்லை. உலகத்தான் சொல்றோம். தேவனுடைய கிருபை அன்பை சேமிச்சு வைக்கணும். அவருடைய அந்த ஒரு சத்தியங்களை இருதயத்துல குணலட்சணங்களை சேர்த்து வைக்கணும். பணத்தை கிடையாது. இதெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிரெடிட்டாக அங்க கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல. அதிலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33, 34 வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது
இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாரத்துல 6 நாள் வந்து வேலைக்கு தான் போயிருந்தார். ஒரு நாள் வேணா தேவனுக்கு வந்து சேர்ந்துக்கலாம். ஒரு நாள் தேவனுக்கு, அது சண்டே காலையில ஒரு 2 மணி நேரம். முதலாவது தேவனுக்கு, பின்னாடிதான் இவைகள் எல்லாமே உலக விஷயத்துக்கு. நாம உலக காரியங்கள்லையும் சம்பாதிக்கிறதுலையும் வேலையிலையும் குடும்ப கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தலையும் மனைவி கணவனை சந்தோஷப்படுத்துறதுலையும் பெற்றோர் பிள்ளைகளை மகிழ்ச்சி வைக்கிறதுலையும் பிள்ளைகள் பெற்றோருக்கு இப்படி உறவுகள் மத்தியில உலகத்தின் மத்தியில வேலை செய்யும் மத்தியில நம்முடைய தாளந்துகள் செலுத்தப்பட்டால் தேவன் சொல்லிடுவாரு, சீர்கெட்ட குமாரத்தியை நம்மளை சொல்லிடுவார். தேவனுடைய சத்தியத்திற்காக, சகோதரர்களுக்காக, கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக அதிகப்படியான நேரங்கள் அதிகப்படியான தாளந்துகள் செலுத்தும் பொழுது சொல்லிடுவாரு தேவன், அந்த ஒரு சூழல்ல நமக்கு அந்த ஒரு மகிமை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ள கடந்து போகும். ஆக எது வேண்டுங்கிறத நாம தான் முடிவு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நாம எதுக்கோசரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்காகவும் கவலைப்பட ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க? நம்முடைய பிதாவாகிய தேவன். நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட வச்சிடலாம். அவர் என்ன பண்ணிடுவாரு? எல்லா கவலைகளுக்குமான மருந்து என்ன பண்ணிடுவார்னா அவர் கொடுத்துருவாருங்கிறத பாக்குறோம். கவலைப்படுவதே பாவம் என்கிறார்கள் சகோதரர்கள். எதை குறிச்சாவது கவலைப்பட்டோமா அது பாவமாக நம்முடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். எப்படி பாவமாக கவலைப்படுறது? எதன் அடிப்படையில் கவலைப்படுகிறது பாவமாக கருதப்படும்? கவலைப்படுறது என்ன அர்த்தம்னா, விசுவாசம் இல்லாம, விசுவாசம் இருந்தா கவலைப்படுவோமா? விசுவாசம் இல்லாதனால கவலைப்படுறோம். அப்ப விசுவாசம் இல்லாம ஒரு என்னது ஒரு பாவம். எதுக்காவது கவலைப்பட்டோம்னா, வெயிட் குறைஞ்சிருச்சு போதார், வெயிட் அதிகமாயிருச்சு போதார், குண்டாயிட்டான், ஒல்லி ஆயிட்டான், சட்டப்பத்துல சட்ட கலர் போயிருச்சு, முடி வெள்ளையாயிருச்சு, முடி கருப்பாயிருச்சு, எந்த கவலைகள் இருந்தாலும் அது பார்க்கிறோம் ஒரு பாவமாக கருதப்படுங்கிறத புரிந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை தேடுறாங்க உலகத்துல, இல்லைன்னு சொல்லல. அவர்கள் எல்லோரும் அஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், தேடுகிறார்கள். நாம தேட வேண்டிய அவசியம் இல்ல. நேபுகாத்நேச்சர் வந்து பாபிலோனை அழிச்சு அம்மோனுக்கு போகிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேலுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் இது. கேட்க மனதா இருந்தால் கேட்கலாம், நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இதை விட்டுட்டு உலக காரியத்தை நம்ம தொடர்ந்து தேடி ஓடி நாடுவோமானால் துலக்கப்பட்ட பட்டயம், உருவப்பட்ட பட்டயம் நம் மீது வரும். நம்முடைய தலையாக கிறிஸ்து என்கிற ஸ்தானத்துல கிறிஸ்துவை எடுத்துட்டு 4 அமைப்புகளை கொண்டு வந்து நம்ம தலையா நாமளே வச்சுக்கூடிய ஒரு சூழல்ல கடந்து போயிடும். ஆக தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காக கவலைப்படலாம். தேவனுடைய கட்டுப்பாடு இருக்கிறேனா என்கிற கவலை நமக்கு தேவை. தேவனுடைய சத்தியத்துக்குள் நான் இருக்கிறேனா என்கிற கவலை நமக்கு தேவை. லக்கை நோக்கி ஓடுகிறானா என்கிற கவலை நமக்கு தேவை. சத்தியத்துக்காக சாகிறேனா கவலை நமக்கு தேவை. இந்த கவலையை தவிர மாம்சத்திற்குரிய கவலைகள் எது காணப்பட்டாலுமே அது பாவமாக கருதப்படுங்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய வழிநடத்தல்ல என்னிடத்துல குறைவா கவலைப்படலாம். தேவனுடைய வழிநடத்தல் குறைஞ்சிருக்கு, ஐயோ அப்பா என்ன தப்பு செய்துட்டேன், மன்னிப்பு கேட்டு அந்த கவலையோடு மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கவலைகள் இருக்கலாம். ஆவிக்குரிய கவலைகள் நம்மை வழிநடத்தும். மாம்சத்துக்குரிய கவலைகள் நம்மை விளைவைத்து விடுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இதோடு இந்த 21ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. வரக்கூடிய நாட்கள்ல கூட யூதாவினுடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பு என்கிற பகுதியில 22ஆம் அதிகாரம் ரத்தம் சிந்தின நகரம், அதை குறித்ததான சத்தியங்களை அங்க நம்ம தியானிப்போம். அதுவரை தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து கேட்ட தீர்க்கதரிசன வசன பகுதிகளை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி கிரியைகள் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.